கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27ஆம் அதிகாரம். Let us turn to book of Acts chapter 27. 40-41 வசனங்களை வாசிக்கலாம். And verses 40 and 41. நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும்பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. Committed themselves unto the sea and loosed the rudder bands and hoisted up the mainsail to the wind and made towards shore, and failing into a place where two seas met, they ran the ship aground, and the forepart stuck fast and remained unmovable, but the hinder part was broken with the violence of the waves. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த கப்பல் பயணத்திலே ஒரு அப்போஸ்தலன் இருக்கிறார். In this voyage there is an apostle. அநேக போர் சேவகர்கள் இருந்தார்கள். Many soldiers were there. அநேக வேலையாட்கள் இருந்தார்கள். Many workmen were there. இவனோடு சேர்ந்து அநேக குற்றவாளிகள் சிறைப்பட்டவர்கள் இருந்தார்கள். Along with them those imprisoned accused were there. இப்படி பலரும் சேர்ந்து ஒரு கப்பல் பயணத்திலே போய் கொண்டிருந்தார்கள். Likewise so many together they were in a voyage. இந்த கப்பல் எப்படியா இந்த கப்பலிலே போகிறதான இந்த அப்போஸ்தலனுக்கு ஒரு வாஞ்சை உண்டு. This apostle who was in a voyage had a desire. இல்லாவிட்டால் அவனுக்கு ஒரு வேண்டுதல் உண்டு. Or he had a petition. ஏனென்றால் அவன் ஏற்கனவே அதற்கு முன்பாக விசாரணை செய்தவர்களிடத்திலே அபயமிட்டிருக்கிறான். Because they had already cried out unto those who had worked there. என்ன அபயமிட்டிருக்கிறான்? What was their cry? நான் ராயருக்கு முன்பாக நிற்க வேண்டும். I should stand before Caesar. எந்த ஒரு இடத்திலும் ஒரு குற்றவாளி அன்றைக்கு அந்த ரோம சாம்ராஜ்யத்திலே நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன் என்று சொல்லிவிட்டால் அதற்கு பின்பு அவனை நியாயம் விசாரிக்க எந்த நியாயாதிபதிக்கும் தகுதி கிடையாது. In that Roman Empire, if any accused would cry out saying I should go to Caesar, then no judge has the right to judge. அப்படினால் இவனும் அந்த குற்றவாளியாக நியமிக்கப்பட்டிருந்த ஒரு நேரத்திலே தன்னை கொன்றுவிடுவார்கள் என்ற ஒரு நிச்சயம் வந்த பொழுது இவன் நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன் என்று சொல்லிவிட்டான். Therefore he too, when he was imprisoned being accused, and when he was about to die, he cried out saying I should stand before Caesar. ராயன் என்று சொன்னால் ஒரு சர்வ அதிகாரம் படைத்த ஒரு ஆள். Caesar was a man with power. அந்த பேரை யூஸ் பண்ணிட்டாலே அதுக்கு பிறகு அவனை அந்த மனுஷனை யாருமே என்கொயரியும் பண்ண முடியாது, ஜட்ஜ்மென்ட்டும் பண்ண முடியாது. A man with superpower, if any man would use his name, then none else can judge the person. அப்படினால் இப்பொழுது ராயனுக்கு முன்பாக அவனை கொண்டு செல்ல வேண்டியது அந்த போர் சேவகர்களுடைய கடமை. Now it is the duty of the soldiers to take the man to Caesar. அதற்காக இவர்கள் கப்பல் பயணத்தை தெரிந்து கொண்டார்கள். Wherefore they chose this voyage. அப்படி போகிற பயணத்துல நடக்கிற சம்பவங்களை தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். And now we happen to read the happenings in that voyage. நம்முடைய ராயர் என்பவர் ஆண்டவருடைய சர்வ வல்லமையுள்ள தேவன். Our Caesar is an almighty God. நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். We are called to stand before God. வலுவாதபடி தம்முடைய மகிமையான சன்னிதானத்தில் நம்மை நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். And he is able to present us faultless before the presence of his glory. நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். We are the ones who are to receive an immovable kingdom. நாம் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாற வேண்டியவர்கள். We are the ones who are to change worthy to stand before the Son of Man. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். Every child of God is called to stand before God. அன்றைக்கு அந்த ராயனுக்கு முன்பாக நிற்கும்படியாக அவர்கள் இந்த பயணத்தை தொடங்கின பொழுது அது ஒரு கப்பல் பயணமாக இருந்தது. On that day when they began this voyage to stand before Caesar, it was taken in a ship. முதலாம் தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த கப்பல் பயணம் என்பது விசுவாச யாத்திரையை காண்பிக்கிறது. According to 1 Timothy 1:19, this voyage shows the faith life. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த விசுவாச பாதையிலே நாம் போய் கடைசியாக கரையேறினால்தான் நாம் ராயனுக்கு முன்பாக நிற்க முடியும். Every child of God, only if they take this voyage of faith can we finally stand before Caesar. ஆனால் இங்கே என்ன நடந்தது? But what happened here? இந்த பயணத்திலே அவர்கள் முன்னேறி கொண்டிருந்தபோது When they were ahead this voyage, இவர்கள் முன்னேறி போய்
போய்க்கொண்டே இருந்தபோது Even as they were going ahead, இப்பொழுது புயலும் காற்றுகளும் பயங்கரமான சோதனைகளும் அவர்களை சந்திக்கிறது. terrible tempestuous wind and cyclone hit them. இவர்களால அதற்கு பின்பு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. And after that, they could not do anything. அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டார். A situation where they pushed into, they could not do anything. இப்பொழுது அவர்கள் கப்பலை தட்ட வைத்து விட்டார்கள், தரையை தட்ட வைத்து விட்டார்கள். And now they pushed the sea to the anchor. இப்பொழுது அவர்களுடைய கப்பல் தரை தட்டி நின்று விட்டது. Now their ship in their voyage stood ahead. இப்பொழுது கப்பலுடைய முன்பகுதி போய் அப்படியே மண்ணில் போய் சொருகி நின்று விட்டது. Forward part stuck towards the shore, கப்பலுடைய பின்பகுதியை பாத்தீங்கன்னா பயங்கர அலை அடிச்சு உடைச்சிருச்சு. while the hinder part was broken because of the waves. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இன்றைய மெசேஜ் அலைகள். Today's message is waves. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான அலைகள் அடிக்கிறதாக நாம் காண்கிறோம். We can see various waves beating against the life of every man. கடலுக்கு போனீங்கன்னா சில கடல் பகுதியில பாத்தீங்கன்னா அலைகளே இருக்காது. Going to the parts of the sea, in some parts there would not be any waves. அப்படி இருந்தாலும் அது ரொம்ப அழகா ஸ்லோவா இருக்கும். And there it would be very slow, the அலைகள் motion. இல்லாத கடல்கள் கிடையாது. And there is no sea without waves. ஆனா சில இடத்துல போனீங்கன்னா அலைகள் எப்பவும் மும்முரமா இருந்துகிட்டே இருக்கும். While if you can look at some parts of the sea, the waves are boisterous. அதனாலதான் அலைகள் ஓய்வதில்லைன்னு சொல்லுவாங்க. That's why they say waves are ceaseless. ஏனென்றால் அது 24 hours அந்த தேவனுடைய நியமத்தின்படி அது செயல்பட்டு கொண்டே இருக்கும். Because it keeps on working according to the law of God. வேதத்துல நாம் பலவிதமான அலைகளை பார்க்க முடியும். We can see a variety of waves in the word of God. மனித வாழ்க்கையில கூட பலவிதமான அலைகள் தாக்குகிறதாக நாம் பார்க்கிறோம். Even in the human life, we see various waves beating their life. அதற்கு முன்பாக நாம் சில காரியங்களை சிந்திக்கலாம். Before that, let us think of few things. இங்கே இந்த கப்பல் ஒரு குறிக்கப்பட்ட இடத்தில் வந்த பொழுது முன்னணியம் ஊன்றி அப்படியே நின்று விட்டது. Here the ship, when it came to a particular part, the fourth part stuck fast. என்றைக்கு ஒரு கப்பல் தரை தட்டி விட்டதோ அதற்கு பின்பு அது மீட்கப்படுவது கூடாத ஒரு காரியம். And it is very impossible that you move the ship after it is being stuck fast. நீங்க சென்னை மெரினா போனீங்கன்னா சில இடத்துல இந்த இடத்தில் குளிக்க வேண்டாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. If you go to Marina Beach in Chennai, it will be written, "Don't take bath here." எதுக்கு தெரியுமா? You know why? அங்க ஒரு கப்பல் ஏற்கனவே தரை தட்டி அதை உடைச்சு எடுத்து அதனுடைய உடைஞ்ச பாகம்லாம் எங்க இருக்கு? தண்ணிக்குள்ள இருக்கு. Because the ship had already stuck there and its remains are found there. ஆனா வெளியே தெரியாது. It won't be seen outside. இந்த வெளியூர்ல இருந்து போறவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதனால இவன் இறங்கிடுவான், லேசா ஒரு அலை அடிச்சுன்னா உள்ள போய் அடிச்சு ஆளை காலி பண்ணிடுவான். The people, if they without their knowledge go into that part, they will be stuck in that place. விசுவாச கப்பலுக்கு ரெண்டு பகுதி இருக்கிறது. There are two parts in the life of faith. ஒன்று முன்பகுதி மற்றொன்று பின்பகுதி. One the fore part, the other hinder part. முன்பகுதி பேச்சாக இருக்கலாம். Fore part may be the talk, பிற்பகுதி பலனாக இருக்க வேண்டும். while the hinder part should be the power. விசுவாசத்துல ரெண்டு பகுதி இருக்கிறது. There are two aspects of faith. ஒன்று விசுவாசத்தை அறிக்கையிடுவது, One, the confession of faith. மற்றொன்று விசுவாசத்தை நாம் செயல்படுத்துவது. The other, the practice of faith. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. For the kingdom of God is not in speech but in power. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் விசுவாசத்தை முதலாவது அறிக்கையிட வேண்டும். A child of God should first confess faith. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், இது முதலாவது அறிக்கை. The first confession is our God whom we serve is able to deliver us. இரண்டாவது எங்களை அக்கினிச்சூளையில போட்டால் நாங்க மரணத்துக்கு நாங்க ரெடியாக இருக்கிறோம், இது செயல். Second confession is, even if we cast into the fiery furnace, we are ready to take in death. This is the practice. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். Every child of God should practice faith in their life. வாயை திறந்து நம்ம விசுவாசத்தினால அறிக்கை செய்றோம், ஆனா கிரியைகளினாலே நாம் அதை செயல்படுத்தவும் வேண்டும். We confess our faith with our mouth, but we need to practice it in our deeds. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. For the word of God says, faith without work is dead. புதிய ஏற்பாட்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கிருபையினாலே நாம் விசுவாசிகளாக நீதிமான்களாக மாற்றப்பட்டவர்கள். In the New Testament, every child of God is made righteous by grace. ஆனா கிரியைகளால நாம் நீதிமான்களாய் வாழ்ந்து காட்ட வேண்டியதும் அவசியம். But it is very essential that we have to live out righteous by our works. இங்க பாருங்க, முன்னணியும் ஊன்றி அசையாது இருந்தது. Here, the fore part was stuck fast, ஆனா பின்னணியும் அலைகளினால உடைஞ்சு போயிடுச்சு. while the hinder part was broken with waves. அது என்ன முன்னணியும் பின்னணியும்? What fore part and hinder part? கப்பல்ல முன்பகுதி பின்பகுதின்னு ஒன்னு இருக்கு. There are two parts in a ship. ஒரு நான்
நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது போல And as there are two sides of a coin, தேவனுக்கும் இரண்டு பக்கங்கள் உண்டு. there are two sides even for God. ஒரு பகுதியில தேவன் அன்புள்ளவர், One side God is love, மற்றொரு பகுதியில அவர் பட்சிக்கிற அக்னி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. the other side he is a consuming fire. அதுபோல கப்பலுக்கு ரெண்டு அனுபவங்கள் இருக்கு, ஒன்னு முன்னணியம் மற்றொன்று பின்னணியம். Even so, there are two parts in a ship, the forepart and the hinder parts. நீங்கள் அந்த வேதத்துல நீங்கள் நல்லாக விதத்துல நீங்க படிக்கலாம். You can read fast in the word of God about this. முன்னணியத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறது, பின்னணியத்துல ஒரு காரணம் இருக்கிறது. There is முன்னணியத்துக்கு அது முன்னால போய்க்கொண்டே இருக்கும். the forepart will always go ahead. ஆனா இந்த டைரக்ஷனை திருப்புறது எல்லாமே பின்னணியத்துல தான் இருக்கு. While the changing of direction is in the hinder part. ஒரு கப்பல் சரியாக போக வேண்டுமானால் பின்னணியத்திலே சுக்கான் சரியாக இருக்க வேண்டும். If a ship should go well, the helm in the ship should go right. ஒரு இடத்துல அது நிறுத்தப்பட வேண்டுமானால் அதுங்க நங்கூரம் சரியாக இருக்க வேண்டும். If it should stop in a place, the anchor should be proper. அது சரியான இடத்துக்கு போய் சேர வேண்டுமானால் சூழ்நிலைகளை சமாளித்து போக வேண்டுமானால் நல்ல மாலுமி இருக்க வேண்டும். If it should manage with the situation and the climate, there should be a good captain for it. நல்ல சுக்கானும் இருந்து நல்ல நங்கூரமும் இருந்து நல்ல மாலுமியும் இருந்து சீதோஷ்ண அனுகூலமா இல்லாவிட்டால் எல்லாமே நொறுங்கி போய்விடும். A good helm, a good captain and a good anchor, if the climate is not proper, the weather is not proper, then it will be broken up. அதேபோல இந்த விசுவாச பாதையில வந்த பின்பு So was it after coming into this path of நாம் faith. சரியான பாதையில போகும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அதை நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். You should keep in attention that we are called to trace a right path. அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 29 வசனத்தை பார்க்கும் பொழுது Turning to Acts 27 and 21. பின் 29 29. பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு அவர்கள் காத்திருந்தார்கள். We see they cast 4 anchors out of the stern and waited. பின்னணியத்தில 4 நங்கூரங்களை போட்டு அந்த கப்பலை ஸ்டாண்ட் பண்ணி காட்டுறாங்க. They made the ship stand fast with 4 anchors. அதே அதிகாரம் 27 அதிகாரம் 30 வசனத்தை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 27:30 பார்க்கும் பொழுது When we turn to Acts 27:30, அவர்கள் முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போட மாறி ஆக்ஷன் கொடுத்தாங்க. from the forepart they gave the action that they would cast anchors. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நங்கூரம் போட வேண்டியது அவசியம். Beloved, we need to lay anchors in our life. இந்த பாதையில நீங்க வரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு நங்கூரம் இருக்க வேண்டியது அவசியம். When you come to this path, you need to have an anchor. நீங்க பாருங்க, நடு கடல்ல போறாங்க, நங்கூரம்னு சொன்னா ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல அவங்க ஸ்டாண்ட் பண்ணனும்னா அதுல நங்கூரம் போட்டாதான் நிக்கும். When they go through the mid-sea, only if they cast anchors, the ship will stand. எவ்வளவு அலை அடிச்சாலும் தாக்கு பிடிச்சு நிக்கிறதுக்கு நங்கூரம் தேவை. The anchors are essential to stand fast how much ever boisterous the waves. ஒரு நங்கூரத்துல ஸ்டாண்ட் பண்ணலனா அடுத்த நங்கூரத்தை போட்டு அப்படியே நங்கூரத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. If it cannot stand with one anchor, they will keep on putting anchors. இங்கே அவர்கள் நங்கூரங்களை போட்டார்கள், 4 நங்கூரங்களை போட்டார்கள். Here they cast 4 anchors. அது எதை காண்பிக்கிறது? What does it show? எபிரேயர் 6 அதிகாரம் 19 வசனத்தை பார்க்கும் பொழுது When you turn to Hebrews 6:19, எபிரேயர் 6:19 Hebrews 6:19. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாயிருக்கிறது. Which hope we have as an anchor of the soul, both sure and steadfast, and which entereth into that within the veil. நம்முடைய ஆத்தும நங்கூரம் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. The anchor of our soul is the hope. இந்த கப்பல் பயணம் எல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையில தான் போயிட்டு இருக்கு. Yes, this voyage of faith is only in a hope. நம்ம இந்த பாதை கூட ஒரு நம்பிக்கையில தான் நம்ம போறோம். Even this our path is only by hope. கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். Blessed are the ones who don't see and yet believe, than those who see and believe. ஆனா இங்க 4 நங்கூரங்களை போடுறாங்க. But here 4 anchors were laid. அது எதை காண்பிக்கிறது? What does it show? 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 8 வசனத்தை பார்க்கும் பொழுது When you turn to 1 Thessalonians 5:8, அது முதல் நங்கூரம். that is the first anchor. 1 தெசலோனிக்கேயர் 5:8. 1 Thessalonians 5:8. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். But let us who of the day be sober, putting on the breastplate of faith and love, and for an helmet the hope of salvation. ஒரு தேவனுடைய பிள்ளை நம்பிக்கை அது அவனுக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியம். For a child of God, hope is much essential. அது ஒரு ஆத்தும நங்கூரமாக இருக்க வேண்டும். It should be the anchor of a soul. இங்கே சொல்லி இருக்கிறது ரட்சிப்பின் நம்பிக்கை. It is said hope of salvation. உன்னுடைய ரட்சிப்பில உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். You need to have a hope in your salvation. ரட்சிப்பு ரொம்ப முக்கியமானது. Salvation is important. ரட்சிப்பை எந்த நேரத்திலும் நம்ம காத்துக்கொள்ளணும். Salvation should be preserved. பயத்தோடு உங்களுடைய ரட்சிப்பு
ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is said, work out your salvation with fear. ரட்சிப்பு தான் நம்முடைய பாதுகாப்பு. Yes, salvation is a நீ protection. ரட்சிக்கப்பட்டவன் என்கிறதுனால தான் பிசாசு உன்னை விட்டு விலகி போய் கொண்டே இருக்கிறான். It is because you are saved, devil is away from you. பிசாசு உன்னை விட்டு விலகுறதுடைய ரகசியமே உன்னுடைய ரட்சிப்பு தான். Devil is away from you just because of salvation. உன் பக்கத்துல வரைக்கும் வருவான், நீ ரட்சிக்கப்பட்டவனே விலகி போய்டுவான். He comes nigh to you, when you are saved, he goes away. உன் மேல அந்த நாமம் உனக்கு தெரியாது, அந்த பிசாசுக்கு தெரியும். You don't know the anchor of it, but the devil knows it. உன்னுடைய நெத்தியில இருக்கிற ஆண்டவருடைய நாமத்தை பிசாசுக்கு தெரியும். And the devil knows the name of the Lord which is in your forehead. உன்னை பார்த்த உடனே சொல்லிடுவான், அப்படி விலகி போய்டுவான். Soon as he sees, he will get away. நீ அந்த வீட்ல இருந்தேனா அந்த வீட்டுக்கிட்டே பிசாசு வரக்கூடாது. If you are in that house, the devil should not come nigh to your house. உன்னிடத்துல ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிடுவான். And he will say, there is a power in you. உனக்குள்ள ஒரு ரட்சிப்பு உனக்குள்ள இருக்கணும். Salvation should be in you. அதுதான் உன்னுடைய நம்பிக்கை. That is your அந்த hope. நம்பிக்கை தான் உன்னுடைய நங்கூரம். That is your anchor. இந்த மார்க்கத்துல போன உனக்கு ஒரு சரியான ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணும். If you ought to go in this path, you need to have a right path of salvation. முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Turning to 1 Peter 1:13. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it being said there? 1 பேதுரு 1:13. 1 Peter 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். Wherefore gird up the loins of your mind, be sober, and hope to the end for the grace that is to be brought unto you at the revelation of Jesus Christ. கிருபையின் மேல் நம்பிக்கை. Hope upon the grace. பூரண நம்பிக்கை உங்களுக்கு கிருபையின் மேல இருக்கணும். Perfect hope should be upon the grace. ஆவிக்குரிய ஜீவிதத்துல வந்த பின்பு நம்முடைய நங்கூரம் கிருபையாக, நம்பிக்கை கிருபையாக இருக்கிறது. After coming into spiritual life, our anchor is hope. ஆண்டவரை மட்டும் தான் நம்பி இந்த பாதையில நீங்க போயிட்டே இருக்கணும். Go in this path hoping on God. ஆண்டவருடைய கிருபை மட்டும் உனக்கு இருந்தா நீ கடைசி வரைக்கும் போய் சேர்ந்துடலாம். If you have the grace of God, you can reach the end. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை வைக்கிறீர்கள்? How many of you place your full hope upon God உங்களுடைய today? நம்பிக்கை தான் உங்களுக்கு நங்கூரமாக இருக்கிறது. It is your hope, it is your anchor. ஆனா இங்க நடந்த காரியம் என்னன்னா, இந்த நங்கூரங்களை அறுத்து விட்டதனால தான் அந்த கப்பல் தடுமாற ஆரம்பித்தது. But what happens is, only when they cut off this anchor, the ship will start to tremble. 27:40 நீங்க பார்க்கும் பொழுது 27:40. நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டு விட்டார்கள். They had taken up the anchors and committed it unto the sea. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Turning to 2 Corinthians 1:9. தேவன் பேரில் அசையாத ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும். You need to have a confidence immovable upon God. ஆண்டவர் மேல உறுதியான நம்பிக்கை இருக்கணும். A firm confidence upon God. அது என்ன நம்பிக்கை? What is that hope? இதுவரை எங்களுக்கு வந்த பிரச்சனைகளை எங்களை தப்புவித்தார். As hitherto he made us escape the problems. 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does verse 10 say? தப்புவித்தார், He delivered. இன்றும் தப்புவிக்கிறார், He doth deliver. இன்னும் தப்புவிப்பார் And will yet என்று deliver. நாங்கள் அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். Thus we trust only in him. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம். Yes, we trust or hope in God who raises up the dead. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் We don't trust in ourselves, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேலிலே நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம். but in God which raiseth the dead. உன்னுடைய ரட்சிப்புல உனக்கு அது ஒரு நம்பிக்கை. One, hope in your salvation. கிருபை நமக்கு ஒரு நம்பிக்கை. Grace in our hope. அடுத்து தேவன் மேல நீ நம்பிட்டே இருக்கணும். Next, hope upon God always. ஆண்டவரை நீ அப்படி அந்த அளவு நம்பிக்கொண்டிருக்கணும். You should always trust upon God. ரோமர் 5ஆம் அதிகாரம் Romans 5. 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது Verse 2 we see, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is being said? தேவ மகிமையை நாங்கள் அடைவோம் என்கிற நம்பிக்கை. The hope that we would attain the glory of God. இந்த ஓட்டத்தை முடியும் பொழுது எனக்கு தேவ மகிமை கிடைக்கும். It's at the end of my race I'll reach the glory of God. முதலாவது நம்பிக்கை உன்னுடைய ரட்சிப்பு. First hope is salvation. இரண்டாவது நம்பிக்கை உன்னுடைய ஆண்டவருடைய பூரண கிருபை. Second hope is upon perfect grace of மூணாவது God. தேவனையே முழுவதும் சார்ந்திருப்பது. Third hope is entirely upon God. நாலாவது உன்னுடைய நம்பிக்கை தேவ மகிமையை நீ அடைவாய். Fourth hope that we would attain the glory of God. இங்க என்ன நடந்தது? What happened here? இவர்கள் பின்னணியத்திலே 4 நங்கூரங்களை போட்டிருந்தாங்க. They had cast up 4 anchors in the hinder part. ஆனா இப்ப சூழ்நிலை மாறின பொழுது But now when the weather changed, அவங்க இந்த 4 நங்கூரங்களை அறுத்துட்டாங்க. they took up the anchors. இப்ப நடந்த சம்பவம் என்ன? Now what happened? நீ எப்ப இந்த நம்பிக்கையெல்லாம் விட்டியோ உன் கப்பல் தரை தட்டி விடுகிறது. The moment you take up your hope, your 4 parts stuck fast. உன்னுடைய கப்பல் அப்படியே தரை தட்டி நின்று விடுகிறது. Your ship reaches
is a ground. உன்னுடைய விசுவாசம் அப்படியே நின்று போய் விடுகிறது. Your faith stops there. பிரியமானவர்களே, உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் நீங்க விட்டுறவே கூடாது. Beloved, never lose your hope. தேவனை நீங்க அப்படியே நம்பணும். Ever trust in God. எந்த காலத்திலும். At all times. இதுவரை தப்புவித்தார், Hitherto he delivered. இன்னைக்கு தப்புவிக்கிறார், That delivered today. இனிமேலும் தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். We trust that he will yet deliver. ஆனா இந்த நம்பிக்கை எப்பொழுது குறைஞ்சதோ அவங்க அந்த நம்புங்கூரம் எல்லாம் வெட்டிட்டாங்க. But the time this hope came down, they cut it off. எப்ப நங்கூரம் போயிருச்சோ அதுக்கு பிறகு கப்பல் வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியாது. When the anchor is gone, the ship cannot withstand. ஊழியக்காரனுடைய விசுவாசமும் நிக்காது, விசுவாசியுடைய விசுவாசமும் நிக்காது. Then the faith of a believer and a servant of God cannot stand fast. இப்போ என்ன நடந்தது? Now what happened? முன்னணியும் அசைவே இல்ல. Four parts stuck fast. அதுக்கு இனிமே போக்கே கிடையாது. No more going அது front. எந்த டைரக்ஷன்லயும் திரும்பாது. It cannot change. அது முடிந்து போன கதை. That's gone. ஆனா இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது But in another place, பின்னணியம் அடிச்சு அலை அடிச்சு ஒட்டச்சு தள்ளிடுச்சு. the hinder part was broken with violence of waves. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு ஒரு கப்பல் பயணத்தை தொடர்ந்தார். Jesus Christ had a voyage with his disciples. அந்த நேரத்துல அவர் பின்னணியத்துல தான் இருந்ததாக பைபிள் சொல்லுகிறது. And the Bible says he was in the hinder part then. மார்க் 4ஆம் அதிகாரம் Mark the Gospel chapter 4. 38ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Verse 38 we see. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். கப்பலின் பின்னணியத்துல இயேசு நித்திரையா இருந்த இளைப்பாறிக் கொண்டிருந்த ஒரு இடம் அதுதான். Hinder part of the ship is the place where Jesus was resting. நீ விசுவாச ஜீவியத்தில் இருந்தா கர்த்தர் உனக்குள் இளைப்பாறுவார். If you are in the faith life, Jesus will rest in நீ you. சரியான நம்பிக்கையில இருந்தா கர்த்தர் உனக்குள் இளைப்பாறுவார். If you are in the right hope, God will rest in you. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, A servant of God said. இயேசு சீஷர்களோடு படகுல போகும்போது அந்த கடல் பயங்கரமா கொந்தளிச்சிருச்சு. When Jesus was going with his disciples in the ship, the sea was boisterous. அவர் அதுல அழகா இளைப்பாறிட்டே இருந்தாரு. But he was beautifully resting in ஆனா it. சீஷர்கள் கத்துனாங்க. The disciples shouted. அப்போ ஒருத்தர் கேட்டாரா, ஏன் கப்பல் இவ்வளவு கடல் கொந்தளிக்குது? Then one man asked, why is the sea so boisterous? அது புயல் அடிச்சு கப்பலை கவுத்துறதுக்கு அல்ல. It's not to put the ship upside down. தன்னுடைய சிருஷ்டிகர் நம்மட்ட வந்திருக்கிறாருன்னு சொல்லி கடல் அலைகள்லாம் என்ன செஞ்சுதா? தாளாட்டுச்சு. அவர் அழகாக போட்ல நெஞ்சாரு, தொட்டில் இருந்த மாதிரி அழகாக இருந்தார். அதனாலதான் அவர் இளைப்பாறிக் கொண்டே இருந்தார். அவர் அது சிருஷ்டிகரை எந்த விதத்துல இளைப்பாற வைக்க முடியுமோ அவ்வளவு இளைப்பாற வச்சது. இவன் அவ்வளவு வெறும் கூச்சல் போட்டு அவரை எழுப்பிட்டான். The sea was glad because the Creator was inside resting, and it gave a good lullaby by the waves, and thus making Jesus to rest well. But the disciples did not understand this. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் ஊழியர்களுக்குள்ளும் ஆண்டவர் இளைப்பாறுகிற ஒரு இடம் இருக்கணும். Every servant of God and believer has a place where God rests in. எப்ப இயேசு இளைப்பாற முடியும்? When can God rest? நீ 4 நங்கூரங்களையும் ஸ்ட்ராங்கா போட்டுக்கணும். When you have the strong 4 anchors. தேவ மகிமை அடைவேங்கற நம்பிக்கை உன்னை விட்டு போகவே கூடாது. You should never leave the hope that you will attain the glory of God. உன்னுடைய ரட்சிப்பின் நம்பிக்கை நீ இழந்தறவே You கூடாது. should never lose the hope of salvation. கிருபையின் மேல பூரண நம்பிக்கையா நீ நிக்கணும். You should have a perfect trust upon the grace of தேவன் மேல God. அசையாத நம்பிக்கை இருக்கணும். An immovable trust upon God. சுகம் கிடைக்கும். I will receive healing. கிடைக்காட்டா இயேசுவுக்காக சாவேன். Or else I will die for my Jesus. வேலை கிடைக்கும். I will get the job. கிடைக்காவிட்டா நான் ஜெபத்துல தரித்திருப்பேன். Else I will be steadfast in இந்த prayer. பிசாசின் போராட்டத்திலிருந்து நான் ஜெயிப்பேன். I will be victorious in the demonic trial. ஜெயிக்காட்டாலும் பிசாசு கால்ல நான் விழ மாட்டேன். Else I will not fall at the feet of இந்த the devil. அளவு உன்னுடைய faith-ஐ நீ நல்லா டெவலப் பண்ண வேண்டிய ஒரு டைம். This is a time you have to develop your faith well. ஆண்டவர் உன்னை பத்தி சேலஞ்ச் பண்ணனும். And God should challenge with you. உன்னை நீ ஒரு போர் குதிரை. You are a war horse. போர் குதிரை இல்லாட்டா அந்த ரேஸ் ஹார்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, If you look at the battle horse or the அது race மேல horse, பணத்தை கட்டுவான். பணத்தை கட்டுவான். they will tie up the money upon it. எதனால? என் For குதிரை what? ஜெயிச்சிரும். My horse will prevail. அதுபோல உன்னையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளை ஜெயிச்சிருவான்னு. Likewise, looking you at me, God is challenging, my child will be victorious. இன்னைக்கு பிசாசும் ஆண்டவரும் நிக்கறாங்கன்னு வச்சுக்கங்க. Today, if God and the devil is standing here, வச்சுக்கல, அவர் இங்கதான் இருக்காரு, பிசாசு இங்கதான் இருக்கான். he is standing here, the devil is also ரெண்டு here. சைடுல ரெண்டு பேர் நிக்கறாங்க. Yes, both of them are standing. அவர் சொல்றாரு, என் பையன் ஜெயிச்சிருவான்னு. He says, my son will be victorious. பிசாசு சொல்றான், இல்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பாருங்க, அவன் தோத்துருவான். Devil says, you take little by little, he will fail. இதுக்கு நடுவுல யோபு நிக்கறாரு. Now Job is standing between. ஒரு உத்தமன் நிக்கறான். An upright man. பொல்லாப்புக்கு விலகின மனுஷன் நிக்கறான். One who escheweth evil is there. சன்மார்க்கன் நிக்கறான். And the just man is there. தேவனுக்கு பயந்தவன்
நிக்கிறான். He who feared God is standing here. இப்ப கர்த்தர் சொல்றாரு யோபு ஜெயிச்சிடுவான். Now God is saying Job will be பிசாசு victorious. சொல்றான் ஜெயிக்கவே மாட்டான். Devil says he will never prevail. இங்க இருக்கிற யோபுகளுக்கு எல்லாம் இப்படி ஒரு பரீட்சை வந்தா யோபு என்ன செய்வீங்க? All the Jobs you are here, if you have such a test, what will you do? ஆண்டவரே நான் கொஞ்சம் இன்னும் ஸ்டடி ஆயிக்கிறேன், இப்ப போய் என்னத்தையாவது பந்தயம் கண்டியம் கட்டி போடாதீங்க. God, I will be a little more steady and you don't give the challenges like that now. நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டடி ஆயிக்கிறேன். Let me be a little more steady. நான் ஏற்கனவே பிரச்சனையில வந்திருக்கேன், நீங்க அடுத்த பிரச்சனையை ரிலீஸ் பண்ணி விடாதீங்க. I am already in a problem, you don't release the next problem. எப்படி நீங்க வந்திருக்கீங்க? How are you come here? ஆண்டவர் சொல்றாரு என் மகன் ஜெயிப்பான். God is saying my son will prevail. என் மகள் ஜெயிப்பார். My daughter will be victorious. தன் உதடுகளினால் அவன் பாவம் செய்ய மாட்டான். He will not sin with his mouth. இவைகள் எல்லாவற்றிலும் அவன் தேவனை குறை சொல்ல மாட்டான். In all these things he will not charge God foolishly. இதுதான் தேவனுடைய சேலஞ்ச். This is the challenge of God. அவன் அதுக்கு கவுண்டர் பண்றான். And he was encountering it. அவன் சொல்றான் நான் இல்ல நீங்க ஒண்ணுனா எடுத்து பாருங்க விட்டுருவாங்கற. But the devil is saying take little by little and he will forsake you. யார் ஜெயிச்சது? Who prevailed? யோபுவின் மூலமாக தேவன் ஜெயித்தார். As God was victorious through Job. அவன் நின்னு நான் தேவனுடைய பிள்ளைங்கறதை நிரூபிச்சிட்டான். He stood and proved that he is the child of God. ஆனா யோபுவின் மனைவி ஓடி போய்ட்டா But தோத்துட்டா. Job's wife failed. இன்னைக்கு எத்தனை மனைவிமார் தோக்குறீங்க எத்தனை புருஷன்மார் தோக்குறீங்கன்னு தெரியல. Today I am not knowing how many wives and husbands they fail. ஆனா பின்னணியம் என்பது தெய்வம் இளைப்பாறும் ஒரு இடம். But the hinder part is where God rests. பிரியமானவர்களே உங்களுடைய கப்பல் இப்ப என்ன நிலவரத்துல நிக்குதுன்னு பாருங்க. Beloved, in what state is your ship now? உங்களுடைய கப்பல் பயணம் இப்ப எங்க இருக்கு? Where is your voyage now? தரதட்டிச்சா? Is it aground? இல்ல பின்னணி எல்லாம் உடைஞ்சு நொறுங்கி போச்சா? Is the hinder part broken? இல்ல இன்னும் போயிட்டு தான் இருக்கா, தன்னுடைய சரியான பாதைக்கு போய்கிட்டு இருக்கா? Or is your ship on the right track? நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய விசுவாச பயணம் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. You just consider how is your faith voyage. நம்முடைய ஊழியக்காரங்க எல்லாம் அந்தமான் கன்வென்ஷனுக்கு போனாங்க. Our servants of God once went to Andaman convention. திரும்பி கப்பல்ல வந்துட்டு இருந்தாங்க. When they returned in the ship, திடீர்னு பாத்தீங்கன்னா புயல் தொடங்கிடுச்சு. suddenly the cyclone started. அவ்வளவுதான், இந்தியாவுக்கு வர வேண்டிய கப்பல் இலங்கை நோக்கி போய் கொண்டே இருந்தது. The ship which was to come journey to Sri Lanka. அதுபோல So also நம்முடைய விசுவாச கப்பல்ல சில நேரத்துல இந்த புயல்லாம் அடிக்கும். even in a voyage of faith cyclones may begin. அது நேரா சீயோன்ல இருந்து நரகத்தை நோக்கி கிளம்பும் வண்டி. And instead of going to Zion it may go ahead to hell. எருசலேம்ல இருந்து புதிய வானத்துக்கு போகும். From Jerusalem to new heaven it will go. திருப்பி கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த கொஞ்சம் புயலை அமத்துவார், திருப்பி அது ஸ்ட்ரைட் ஆகும், ஸ்டெடி ஆகும். Then the Lord will stop the cyclone and again it will become steady. தயவு செய்து பாதை மாறினாலும் கப்பல் உடையாம கொஞ்சம் பாத்துக்கங்க. பாதையை திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உடைஞ்சா கப்பலை அந்த இடத்துல இருந்து சரிப்படுத்த முடியாது. Kindly, even if your path changes, see to that your ship is not broken, because your path can be changed by God. But if your ship is broken, no one can help. இரண்டாம் நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Second Chronicles chapter 2 and verse 37. அங்கே ஒரு ரெண்டு ராஜாக்கள் சேர்ந்து கப்பல்லாம் செஞ்சு கிளப்பிட்டாங்க. Two kings, they made a ship. எல்லாம் கிளம்பி வரும்போது When they were coming up, தேவன் அந்த ஐக்கியத்தை விரும்பல. God did not desire that union. மாம்சத்தோடு ஐக்கியம் வைப்பது தேவன் விருப்பப்படுகிறது இல்ல. God does not desire one being united in flesh. எங்கே தவறான ஐக்கியத்தை ஒரு விசுவாசியோ ஊழியனோ ஏற்படுத்திக் கொள்றானோ அப்பொழுது அவனுடைய கப்பல் உடைந்து போகிறது. Where a believer or a servant of God has a wrong communion, his ship breaks up. 37ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Verse 37. அதுக்கு முந்தின வசனங்களை நாம் வேதவசனத்திலே பார்க்கும் பொழுது We see the verse before also. ரெண்டு நாளாகமும் 20:35 பார்த்த பொழுது Second Chronicles 20:35. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ணினான். King Jehoshaphat of Judah joined himself with Ahaziah king of Israel, who did very wickedly. ஆனபடினால் அவர்கள் ரெண்டு பேரும் கூடிக்கொண்டபடினால் Therefore, because both of them joined, கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார். ஆனபடினால் கப்பல்கள் உடைந்து போயிற்று. the Lord hath broken their works, therefore the ship was broken. அது தர்சீசுக்கு போகும்படியாக ஏற்படுத்தப்பட்ட கப்பல்கள். It was the ships ahead to Tarshish. இந்த கப்பல்களுடைய நோக்கம் என்ன? What is the main aim of the ship? தர்சீசுக்கு போய் Going to Tarshish, அங்க இருக்கிற ஓப்பீரின் தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு வரணும். take the gold of Ophir from there. விசுவாச பயணத்துல நீ விசுவாசத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். In your path of faith, you need to get faith in abundance. ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஃபெல்லோஷிப் இப்படிலாம் சொல்றாங்களே, இந்த ஷிப் எல்லாம் சேர்த்து ஒரிஜினல் ஃபெய்த் ஷிப்பை உடைச்சு போடுது. But the other ships, strange ships like friendships and fellowships will break this ship of faith. நீங்க
சபையிலும் கூட ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்யணும். Even in the church, you need to have a life of separation. சமுதாயத்துல ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் மாத்திரமல்ல, Not only the life of separation in the society. சபைகளிலும் நீங்கள் வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். You need to have a life of separation even in the church. சபைகள்ல எல்லாருமே பரிசுத்தவான்கள் என்று சொல்லிவிட முடியாது. In the church, you cannot call all saints. பரிசுத்தவான்களாக முடிய அழைக்கப்பட்டவர்கள். We are called to be saints. இதிலும் தோல்வி உள்ளவர்கள் உண்டு, And there are people with failures in it. மாற்றக்காரர்கள் உண்டு, The backsliders in it. தெய்வீகமற்றவர்கள் உண்டு, The people who are not divine. ஆவிக்குரிய இல்லாத தெய்வீக மனப்பான்மை இல்லாதவர்கள் உண்டு, And those with no divine attributes. ஆவிக்குரிய ஜீவிதத்துல குழந்தைகள் உண்டு. And those who are babes in இப்படி Christ. பலவித தரப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய சன்னிதானத்துக்கு வருவார்கள். Likewise, variety of people will come to the நான் presence அதத்தான் of முதல்ல God. சொன்னேன், அந்த கப்பல்ல பல தரப்பட்டவர்கள் இருந்தார்கள். I told you, variety of people were in that ship. கப்பல் எஜமான் இருந்தான், The owner of the ship, மாலுமி இருந்தான், the captain, அடுத்து போர் சேவகர்கள் then இருந்தார்கள், the soldiers, சிறைப்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள், those imprisoned, பவுல் அப்போஸ்தலன் இருக்கிறான். apostle. இப்படி பல தரப்பட்ட ஜனங்கள் அவங்க அந்த இடத்துல இருந்தாங்க. Likewise, various groups of people were there. இவைகளுக்கு மத்தியில நாம் ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்ய வேண்டும். Among all of them, we need to live out a life of separation. ஏனென்றால் நாம் ராயனுக்கு முன்பாக நிற்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். Because we are called to stand before Caesar. உன்னுடைய ஐக்கியம் சரியா இல்லாட்டா உன்னுடைய விசுவாசம் கொஞ்ச நாள்ல குறைஞ்சு உடைஞ்சு போயிடும். If your fellowship is not right, your faith will decrease step by step. முதலாம் ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் Turning to 1 Kings chapter 22 48ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது and verse 48. அங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். Again there we see such an incident. நம்முடைய ஜீவியம் சரியில்லாட்டா நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு இல்லாம போயிடும். If our life is not right, our faith will become nothing. கர்த்தரே அதை உடைச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாரு. God himself will break it and make it void. 48ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது Verse 48. பொன்னுக்காக ஓப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்சீஸ் கப்பல்களை அவன் ஏற்படுத்தினான். Jehoshaphat made ships of Tarshish go to offer for gold. ஆனால் அவைகள் அங்கே போகவில்லை. But they went not, எசியோன் கேபேர் என்ற இடத்தில் உடைந்து போய்விட்டது. for the ships were broken at Ezion Geber. எப்படியாவது ஓப்பீரின் தங்கத்தை கொண்டு வந்துடணும் அவன் ரொம்ப ட்ரை பண்ணான். Somehow he tried to bring the gold of Ophir, ஆனால் அவனால முடியல. but he could not. பிரியமானவர்களே, தேவன் உன்னுடைய விசுவாசத்தை கனம் பண்ணணும். Beloved, God should honor your faith. உன்னுடைய விசுவாசத்தை தேவன் கண்டம் பண்ற மாதிரி இருக்க கூடாது. And your faith should not be that God may condemn you. இஸ்ரவேலுக்குள் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் மெச்ச வேண்டும். God should exalt, appreciate your faith, saying, I have not seen so great faith in Israel. நான் சில விசுவாசிகளுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். I have been surprised at the faith of some believers. அவங்க என்ன ஸ்ட்ராங்கா விசுவாசத்துல நிக்கறாங்க. They are very strong in their faiths. அவங்க அப்படியே விசுவாசத்துல நின்னு அப்படி கண்ணுக்கு முன்னால ஜீவனை கொடுக்கறான். Being strong in their faith, they give their lives before their eyes. அவங்களுக்கு படிப்பறிவு இருக்கு, They have education, பண வசதி இருக்கு, good wealth, நல்ல ஸ்தானங்கள் இருக்கு. and even good position. அதே நேரத்துல விசுவாசமும் ஸ்ட்ராங்கா இருக்கு. At the right time, their faith is strong. அந்த கப்பலுக்கு நல்ல நங்கூரம் போட்டு வச்சிருக்கான். The faith is good anchor. அந்த நம்பிக்கை ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. And that anchor is the anchor of our soul. பிரியமானவர்களே, உங்களுடைய கப்பல் இப்பொழுது எந்த இடத்துல இருக்கு? Beloved, where is your ship now? உங்களுடைய விசுவாச ஜீவியம் இப்ப எங்க இருக்கு? Where is your faith life now? உடைஞ்சு போயிடுச்சா? Is it broken? இல்ல எங்கயாவது தட்டி நின்னுடுச்சா? Or is it stuck fast? இல்ல எங்கயாவது நங்கூரம் போட்டு நிப்பாட்டி வச்சிருக்கீங்களா? Or is it standing with anchors? இல்ல அது பயணப்பட்டு தன்னுடைய நாடிய துறைமுகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறதா? Or is it taking its voyage to the desired haven? ஏன்னா இந்த உலகம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பாதை. Because this world is entirely different. இது ஒரு பெரிய கடல். This is a big ocean. இது துன்மார்க்கர்கள் நிறைந்த ஒரு கடல். An ocean full of wicked. இடுக்கம் நிறைந்த ஒரு கடல். Ocean which is straight. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When you turn to Isaiah துன்மார்க்கர் கொந்தளிக்கிற கடலை போல இருக்கிறார்கள். 57:20, the wicked are like troubled sea. சகரியா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Zechariah 10:11, இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை நீ கடக்கும் பொழுது when you cross the ocean of straightness, ஆவிக்குரிய ஜீவிதத்துல வந்துட்ட பிறகு after coming to the spiritual இந்த life, துன்மார்க்கம் இந்த இடுக்கம் இதுக்கு மத்தியில தான் நம்ம போக வேண்டியிருக்கு. you will have to pass through this wickedness and முழு affliction. உலகமும் பொல்லாங்கனுடைய கையில கிடக்குது. The whole world is in the hand of the wicked. இதுல தான் நம்ம பயணம் போயிட்டு இருக்கு. We are journeying in this world. கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? What did the Lord நீ do? உன்னுடைய நங்கூரத்தை கரெக்டா வச்சிருந்தீனா, The Lord says, if your anger is right, உன்னுடைய எய்ம் கரெக்டா இருந்துச்சுன்னா, if your aim is right, உன்னுடைய விசுவாசத்தை நம்பிக்கையை நீ காத்துக்கொண்டால், if you keep up your faith and hope, உன்னை நாடிய துறைமுகத்துல கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். He is able to make you reach the desired haven. சில அலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பலமுடைய அலைகள். Some waves are strong. நீங்க பாருங்க, இந்த சுனாமி எல்லாம் புறப்பட்டு வரும்போது
என்ன மாதிரி வருகிறது? During the tsunami, you say the waves, they are very அது strong. வாட்டுக்கு வீடு வீடு பெரிய பெரிய பில்டிங் எல்லாத்தையும் அப்படி நொறுக்கி இழுத்துக்கிட்டே போகுது. So terrible they are, uprooting all the houses and the trees. நமக்கு இந்த சும்மா விளையாடுறதுக்காக கொஞ்சம் கரையில போய் நிப்போம். And we just for play stand at the shore of the sea. திடீர்னு பாத்தீங்கன்னா அதுக்கு டென்ஷன் ஆன மாதிரி இழுத்துட்டு போயிடும். Suddenly you can see the waves, they are boisterous. நீங்க யோசிச்சு பாருங்க. You just think over. எத்தனை பேர் இப்படிப்பட்ட பாதைகள்ல போய்கிட்டு இருக்கோம்? How many of you are going through such paths? இன்னைக்கு கூட நீங்க பல அலைகள்ல தட்டி தடுமாறி தான் இங்க உட்கார்ந்துக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். Even today I believe you are being stuck by waves. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். But understand one thing. இந்த பாதையில வரும் பொழுது நமக்கு எதிர்காற்று வீசத்தான் செய்யும். When you come to this path, waves against us will blow. எப்போ நீங்க இந்த பைபிளை எடுத்துட்டு நீங்க புறப்பட்டீங்களோ அப்ப நீச்சல் தான் போடணும். The time you have taken this Bible in your hand, you have to take the swim against the current. மத்தேயு 14:24 பார்க்கும் பொழுது, Turning to Matthew 14:24. எதிர்காற்று வந்தா உன்னுடைய அலைகள்ல நீ பயங்கர கஷ்டப்படுவ. When the wind is contrary, you will be tossed with waves. அப்படிதான் சொல்லி இருக்கிறது. That is what said here. எதிர்காற்றா இருந்தபடினால் அலைகளினால் படவு அலைவுபட்டது. The ship was tossed with waves, for the wind was contrary. இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது, In another sense, கடைசி கால அடையாளமே அலைகள் கொந்தளிப்பா இருப்பதுதான். the last day sign is the waves of the sea. லூக்கா 21:25 வசனத்தை பார்க்கும் பொழுது, Turning to Luke the Gospel 21:25. லூக்கா 21:25. 21:25 of Luke the Gospel. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்குள் தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாய் இருக்கும். The sea and the waves roaring. கடைசி கால அடையாளம் விசுவாசிகளுக்கு எதிராக இந்த அலைகள் முழக்கமா இருக்கக்கூடிய ஒரு காலம். As a sign of the last days, these are times when the waves roar against our அதனால believers. இப்ப பாருங்க, குடும்பத்துல, வேலைகள்ல, வீடுகள்ல, சமுதாயத்துல, சபைகள்ல எல்லா இடத்துலயும் பிரச்சனை என்ன சாதாரண பிரச்சனை கிடையாது. எல்லாம் சும்மா கொந்தளிக்கிற மாதிரி தான் வரும். That's why our people face problems not ordinary, even in the society, in their family, in their work spot and everywhere around. இது மறுபடி வந்துகிட்டே தான் இருக்கும். It comes again and again. என்ன நடந்தது? But what happened? இவைகளுக்கு மத்தியிலே அந்த கப்பலின் பின்னணியம் உடைஞ்சு நொறுங்கிடுச்சு. Amidst that, the hinder part of the ship was broken. எப்படிப்பட்ட ஒரு நிலவரத்துல அவங்க தள்ளப்பட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்க. Look into what state they were pushed. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் விசுவாசம் நொறுங்கி போனவர்களாய் வந்திருக்கிறீர்கள்? How many of you are found with your faith broken this morning? நம்பிக்கையை அறுத்துவிட்டு நிலவரத்தில் எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? How many of you have cast up your hope? எத்தனை பேர் விசுவாசத்தின் நம்பிக்கையை முற்றிலுமாய் இழந்து போன நிலவரத்தில் வந்திருக்கீங்க? How many of you have come to a state where you have totally lost faith and hope? நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். Understand one thing. இந்த மார்க்கத்துல அலைகள் உண்டு. In this path you have waves. இவைகளுக்கு மத்தியில தான் உன்னுடைய கப்பலை நீ சரியான விதத்துல கொண்டு போக வேண்டும். But you need to take the right ship in the right way. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? நீ தேவனை விசுவாசிக்க வேண்டும். You need to trust upon அப்படி நீ God. தேவனை விசுவாசித்தால் If you trust him, அவர் கொந்தளிப்பை அமர்த்துவார். then he will stop the waves. நான் தேவனை பற்றி சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி அதுக்கு பின்பு அந்த அலைகளுக்கு நான் போகிறேன். Now I am to say a few things about our God and then go about waves. நம்முடைய தேவன் அலைகளின் மேல நடக்கிறவர். Our God walks upon the waves. இந்த போராட்டங்கள் மேல தேவனுக்கு அதிகாரம் உண்டு. God has the authority over the conflict. யோபு 9 Job chapter 9 8 வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 8. அவர் அலைகளின் மேலே நடக்கிறவர். He treadeth upon the waves. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அலைகள் மேல நடக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். Our God is a God who treadeth upon the waves. எந்த அலைகள் உனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதோ அந்த அலைகள் மேலே நடந்து வருகிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனை நீ ஆராதிக்கிறாய். Whatever be the waves against you, you worship the God who walks upon the waves. அதனால எந்த அலைகள் உன்னை சேதப்படுத்த அதிகாரம் கிடையாதுங்கறத தான் நான் சொல்ல வர்றேன். Therefore I come to say the fact that no wave had the right to destroy you. மத்தேயு 14:25 பார்க்கும் பொழுது, When you turn to Matthew 14, யோபுல சொல்லி இருக்கிறது அலைகளின் மேல் நடக்கிறவர். 14:25, God who treadeth upon the waves. யோபுல சொல்லி இருக்கிறது அலைகளின் மேல் நடக்கிறவர். In Job, God who treadeth upon the waves. ஆனா இங்கே மத்தேயு 14:25 நடந்து வந்தவர். In Matthew 14:25, he walked upon the waves.
waves. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் அலைகளின் மேலே நடந்து வந்தார். Yes, in the fourth watch of the night, Jesus was walking on the sea. உனக்கு விரோதமாக பல அலைகள் வீசிக்கொண்டிருக்கலாம், ஆடிக்கொண்டிருக்கலாம், ஓயாமல் உன்னை தாக்கிக் கொண்டே இருக்கலாம். Various waves may be beating against you without ceasing. உன்னை அழைத்த தேவன், But God who called you, இந்த பயணத்திலே உன்னை கொண்டு வந்து நிறுத்தின தேவன், God who is brought you in this voyage, இந்த விசுவாச பாதையிலே உன்னை கொண்டு வந்து இம்மட்டுமாய் உன்னை பாதுகாத்து வருகிற தெய்வம். God who is there to preserving you in the path of faith. முதலாவது தேவனுடைய வல்லமையை விசுவாசியுங்கள். First believe in the power of God. எந்த அலைகள் எவ்வளவு வீசினாலும் இந்த அலைகளின் மேலே நடக்கிற ஒரு தெய்வம் எனக்கு இருக்கிறார். However strong the waves may be, our God who treadeth upon the waves is with us. 65ஆம் சங்கீதம் Turning to Psalm 65 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, and verse 7. 65ஆம் சங்கீதம் 7. Psalm 65:7. சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். அலைகளின் இரைச்சலை அமர்த்துகிறவர். He stilleth the noise of the waves. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது When Jesus was upon the earth, ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டானது. there was a great boisterous அவர் situation. அப்படி எழும்பிட்டு சொன்னாரு, இறையாதே, அமைதலாயிரு. He rose up and said, "Peace, be still." அப்படியே ஆஃப் ஆயி போச்சு. And it was off. அதுதான் தெய்வத்தினுடைய சக்தி. That is the power of our God. தேவன் கொந்தளிப்பை அமர்த்துகிறவர். God stilleth the noise of the waves. அதுதான் தேவனுடைய வார்த்தையில் உள்ள வல்லமை. That is the power in the word of God. தேவன் அதை அடக்குகிறவர், அமர்த்துகிறவர். God puts it down, God stilleth it down. 89ஆம் சங்கீதம் Psalm 89 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, and verse 9. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும்போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். அடங்க பண்ணுகிறவர். He causeth it to be still. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுவாரு. He controls it. அதுக்கு பிறகு அது ஒண்ணுமே பண்ண முடியாது. After that it can do nothing. அது அசையாது. It won't move. 107ஆம் சங்கீதம் 29ஆம் வசனத்துல கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. Psalm 107:29. He maketh the storm a calm and the waves thereof are still. அப்படினால் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம், நாம் ஆராதிக்கிற தெய்வம் நமக்கு விரோதமான எழும்புகிற அலைகளின் மேல் நடந்து அதை அடக்குகிறவர், அதை அமர்த்துகிறவர். Therefore God whom we worship is a God who treadeth upon the waves against us and he stills it a calm. சகரியா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Turning to Zechariah 10:11. அவர் அலைகளை அடிக்கிறார். He beats the waves. கண்ட்ரோல் பண்றாரு. He controls it. சகரியா 10:11. Zechariah 10:11. இடுக்கும் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். He shall smite the waves in the sea. அவ்வளவுதான், அதோட அது ஆஃப் ஆகி போயிடும். With that it will be controlled. சால்வையை முறுக்கி யோர்தானை அந்த எலியாவும் எலிசாவும் அடித்த பொழுது யோர்தான் அப்படியே விலகி போயிடுச்சு. When Elijah and Elisha bet the waves of Jordan, it was still. செங்கடலை நோக்கி தன்னுடைய மோசே நீட்டின பொழுது செங்கடல் வழிவிட்டது. When Moses stretched his rod toward the Red Sea, it was divided. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். God whom you worship is an almighty God. உங்களை அழைத்த தேவன் வல்லமையுள்ள தேவன். God who called you is an almighty God. அவர் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஏக சக்கராதிபதியாக இருக்கிறார். He is a God who no man hath seen, whom no man can see, and the only potentate. ஒருவேளை அது உன்னை மேற்கொண்டுமோ நீ பயப்படலாம், ஆனா மேற்கொள்ளாதபடி அதுக்கு ஒரு கரையையும் அதுக்கு ஒரு எல்லையையும் கத்தர் வைத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். You may be afraid if the waves will prevail, but God has a border and a limit for the waves to stop. இம்மட்டும் வா, Come hitherto இத தாண்டி வராத. and don't cross it. தேவன் உன்னை அந்த அலைகளை மேற்கொள்ள அனுமதிக்க மாட்டார். God will not permit the waves to cross over you. எரேமியா 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Jeremiah 5:22. அவர் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். He will not allow it to prevail. எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதியடித்தாலும் மேற்கொள்ளப்படாதபடிக்கும் அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும் கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் அங்க வைத்திருக்கிறார். தேவனுடைய வல்லமையை நீங்க பாருங்க. Look at the power of our God there. அலைகள் மோதி அடித்தாலும் உன்னை மேற்கொள்ளாது. Though the waves may not toss அவைகள் against you, இறைந்தாலும் உன்னை கடந்து போக முடியாது. they will not prevail, not pass கர்த்தர் அதுக்கு over. ஒரு டைம், ஒரு இடம் வச்சிருக்கிறார். God has placed a limit for us. எத்தனை பேர் தேவனை How many விசுவாசிக்கிறீர்கள்? of you believe in God? நம்முடைய தேவன் அலைகளை Our அடக்குகிறவர், God stilleth the waves. அலைகளை அடிக்கிறவர், Our God smiteth the waves. அலைகளை அமர்த்துகிறவர். He
who is still at the waves. அலைகளின் மேலே நடந்து வந்து உனக்கு உதவி செய்ய வல்லவர். He who helps you treading upon the waves. இன்னைக்கு பாருங்க மனித சமுதாயத்துல பலவிதமான பிரச்சனைகள். Look at the human people, they have various kinds of problems. இந்த அலைகளை குறித்து நான் கொஞ்ச நேரம் பேச விரும்புகிறேன். Let me speak of the waves now. தேவனுடைய வல்லமையை நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன். First I told you of the power of God. அப்பதான் இரண்டாவது இத சொன்னா உங்களுக்கு பயம் இல்லாம போகும். Only then when I say about the waves, you will not be afraid. இல்லனா அலைகளை பார்த்து நீங்க பயந்துருவீங்க. Or else you will be fearful of the waves. நம்முடைய ஒரு ஊழியக்காரர் இந்த சுனாமி வரும்பொழுது அந்தமான்ல இருந்தார். One of a servant of God, when the tsunami came, was in Andaman. காலையில சர்வீஸ்க்கு முன்னால அவங்க எல்லாம் உட்கார்ந்து காபி குடிச்சிட்டு இருந்தாங்க. Before the service, he was drinking coffee. ஃபைத்தம்ல. In his faith home. கடற்கரையில தான் அந்த ஃபைத்தம். It was near the seashore. புதுசா ஒரு பிரதர் அங்க மாறி போயிருந்தார். And there was a new brother who was changed there newly. அவர் அங்க இருக்கார். He was there in that faith home. ரெண்டு சிஸ்டர்ஸ். Two sisters. இப்ப காபி குடிச்சிட்டு இருக்கும்போது குலுக்கம் உண்டாகுது. When he had the morning cave, there was a shake. பாக்கும்போது கடல் கொந்தளிச்சு வர்றது. The sea was trembling then. இவங்க வெளியே வந்துட்டாங்க. He just came out. அடுத்த அலை வருது. And the next wave came. வேகமா வருது. சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் ஓடுறாங்க. அந்த ரெண்டு பிரதர்ஸும் ஓடுறாங்க. It was coming rapidly and the sisters and the brother was running. நாலு பேர் ஓடுறாங்க. All the four were running. ஊரே ஓடுது. அதுக்கு பிறகு பார்த்தா எல்லாமே ஓடிட்டு தான் இருக்காங்க. The whole village were running around. ஒரு அலை வந்துச்சு. The first wave came. ரெண்டு பேர் அடிபட்டுட்டு கீழ விழுந்துட்டாங்க. ரெண்டு சிஸ்டர்ஸ். Two sisters, they were hit by it and fell down. அடுத்த அலை வந்தது. The second wave திருப்பி came. எந்திச்சு ஓடுனாங்க கொஞ்ச நேரம். And again they ran for some time. திருப்பி ஒரு அலை வந்தது. Again another wave came. இந்த பிரதரை பாத்தீங்கன்னா ஒரே புடி புடிச்சிட்டாரு உள்ள. The brother was just jumping into it. ஓடியே போயிட்டார். And he just ran away. மற்றவங்க எல்லாம் அந்த அலைகள்ல அடிபட்டு அந்த ஊரே அழிஞ்சு போயிடுச்சு. The others were struck by the waves and the village was lost. இவருடைய Dress எல்லாம் கிழிஞ்சு ஒண்ணு இல்லாம போய் ஓடி அங்க ஓடி இங்க ஓடி கடைசில கவர்மெண்ட் ஹெலிகாப்டர் மூலமா தாம்பரம் கொண்டு வந்துட்டான். He was torn, his dresses were torn. He ran here and there, helter skelter, finally rescued by the helicopter. எத்தனை கிலோமீட்டர் ஓடினாரு தெரியாது காட்டுக்குள்ள. Don't know how many kilometers he ran. சுனாமியோட வேகம். He was faster than the tsunami. கடைசில தாம்பரத்துல இறங்கி அவங்களுக்கு வேற Dress எல்லாம் கொடுத்து அவர் இரும்புலியூர் வாசல்ல வந்தா அவர் ஊழியக்காரர் மாதிரியே தெரியலையா இவங்க உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. Finally he landed at Tambaram and after that he came to Irumbalur where they could not recognize him. கடைசில பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஊழியக்காரங்க பெரிய பாஸ்டர்ஸ்லாம் வந்த பிறகுதான் பார்த்து கட்டி பிடிச்சு அழுது உயிரோட இருக்கான் செத்துப்பிட்டான்னு நினைச்சோம் சுனாமில. After that all the senior pastors they came running, recognized him and hugged him saying he came back alive. அலைகள் வரும், நீ ஓடணும், தப்பணும். Waves may come but you have to run and escape. ஊழியக்காரங்களோ விசுவாசிகளோ அலைகளுக்கு தப்பி போலன்னா செத்து போவீங்க. Servants of God or believers, if you don't escape the waves you will die. 88ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Psalm 88 verse 7. அலைகள் வருத்தத்தை காண்பிக்கிறது. And the sea shows the affliction. உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். Thou hast afflicted me with thy waves. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள வருத்தங்கள் இருக்கிறது. Afflictions is among the people. பலவிதமான வருத்தங்கள் இருக்கிறது. Various kinds of afflictions. அதனால தான் இயேசு சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் எங்க வாங்க என்னிடத்தில் வாருங்கள். That is why Jesus called out saying, woe all those who are heavy hearted, come unto me. வருத்தம் என்பது சாபத்தினுடைய ஒரு அடையாளம். Affliction is a sign of curse. வருத்தம் யாரெல்லாம் வருத்தங்கள் இருக்கிறதோ அது எல்லாமே சாபத்தினுடைய ஒரு அடையாளம். All those who have this affliction, it is a sign of curse in their life. அப்படியானால் சாபம் ஒரு அலை. If it is so, curse is a wave. வருத்தம் ஒரு அலை. Affliction is a wave. மனிதனை தேவன் சபிக்கும் பொழுது ஏற்படுத்தப்பட்டதுதான் வருத்தம். And this affliction or labor was appointed to man when he was cursed. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Turning to Genesis chapter 3 and verse 17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். In sorrow shall thou eat of the fruits. அதனால தான் இங்க தொடக்கத்துல இந்த வருத்தம் வந்ததனாலதான் இயேசு பிரசங்கம் தொடங்கும் போதே வருத்தத்தை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டார். That is why, because there are sorrow in the beginning, Jesus spoke about the sorrow.
அதனாலதான் இயேசு சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. That is why Jesus said, "Come ye that are labored and heavy hearted." இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது வருத்தங்கள் இருக்கா? Do you have any sorrow in your life today? உனக்குள்ள சில வருத்தங்கள், மத்தவங்கள பத்தி சில வருத்தங்கள், Affliction in your life, sorrow regarding உன் others, பிள்ளைகளை குறித்து வருது. and affliction regarding your children. இவைகள் எல்லாம் உன்னை அடித்து மோதி உன்னை ஒண்ணுமில்லாம ஆக்கி உன் கப்பலை உடைக்கும்படியாக வருகிற அலைகள். All these are the waves which come against your ship, that it might be broken. எப்ப நம்ம வருத்தத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ அப்ப இந்த அலைகள் உன்னை தாக்குறதுக்கு நீ இடம் கொடுத்துட்டேன்னு அர்த்தம். The moment we give place to the sorrow, it means you have given place to the waves to beat you. இந்த நீச்சல்ல போறவங்க பாத்தீங்கன்னா அலை வருதுன்னா அதுக்கு உள்ளபடி போயிட்டு போயிடும். See the people who swim, they go in through the waves. அவங்க முன்னேறிட்டே இருப்பாங்க. And they will just go forward. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்துல இந்த அலைகள் மோதுகிறதா? In our life, are we beaten by the waves? வருத்தம் என்பது மனிதனோடு ஒட்டி பிறந்தது என்று நினைக்கிறோம். காரணம் மனிதன் ஆதி மனிதன் இந்த வருத்தத்தினால் சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன். Because the first man was cursed with the sorrow, it is something which is clinging on to human beings. அதனாலதான் நம்ம என்ன பிரசங்கம் பண்ணாலும் சில வருத்தங்கள் உள்ள உட்கார்ந்து போக மாட்டேங்குது. That is why whatever be the message we deliver, some sorrows do not leave என்ன us. ஆவியில நிறைஞ்சாலும் ஒரு சிலருக்கு இந்த சில வருத்தங்கள் போகாது. How much ever we are infilled, sorrows do not leave us. தயவு செய்து வருத்தம் ஒரு சாபம், அதை வெளியே அனுப்புங்க. அந்த அலைகள்ல நீங்க தாக்கப்படுறதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. Sorrow is a curse, kindly don't give place to it, don't be attacked by the wave. இரண்டாம் சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2 Samuel 22 and verse 5. என்ன சொல்லுகிறது? What does it say? மரண அலைகள். The waves of death. மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. Waves of death compassed me. இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகள் ஊழியர்களை எப்படியாவது அழிச்சிரணும்னு பிசாசு பார்க்கறான். Today devil tries to destroy our servants of God and believers. எப்படி ஆயினும் காலி பண்ணிடணும்னு பார்க்கறான். Somehow to vacate them. மரணத்தின் வல்லமை எல்லா விசுவாசிகளோடு போராடுது. Power of death is striving with all the believers. நீங்க நன்றாக புரிஞ்சு கொள்ளணும், பைபிளை தூக்கிட்ட பிறகு மரணத்துக்கு நீங்க பயப்படக்கூடாது. Understand well, after taking the Bible, don't be afraid of death. இதுதான் நம்முடைய ஃபண்டமெண்டல் டாக்டரின். This is our fundamental doctrine. இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நீ சாவுக்கு பயப்படக்கூடாது. After coming into this path, don't be afraid of death. மிலிட்டரிக்கு போயிட்ட பிறகு சாவுக்கு பயப்படலாமா? After going into military, can you be afraid of death? நீங்க யோசிச்சு பாருங்க. Just imagine. கார்கில்ல போய் நின்னுக்கிட்டு சாவுக்கு பயந்தா என்ன ஆகும்? Standing in Kargil, if you are afraid of death, what will happen? இல்லட்ட லே பள்ளத்தாக்குல போய் நின்னுக்கிட்டு உயிருக்கு பயந்தா எப்படி இருக்கும்? Standing in the valley of Leh, if you are afraid of your life. அதனுடைய இதுவே மரணம்தான். Yes, its ultimate goal is death. நாட்டை காக்கிறதுல ஜீவன் போகலாம், ஜீவன் இருக்கலாம். Your life may go away or it may be with you by preserving the land. அதனாலதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையே மிலிட்டரின்னு சொல்லி இருக்குது. That is why our faith life is compared to military corps. தீமோத்தேயுல என்ன சொல்லி இருக்கிறது? What is it said in Timothy? தண்டில் சேவகவன் எழுதி கொண்ட எவனும். Every man that has written this mastery. வாசியுங்க. 2 தீமோத்தேயு 2:4. 2 Timothy 2:4. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். இங்கிலீஷ். No man that weareth entangleth himself with the affairs of his life, that we may please him who hath chosen him to be a soldier. Soldier. நீ மிலிட்டரியில விசுவாசினா நீ ஒரு போர் வீரன். If you are in the faith life, you are a soldier. நம்ம எல்லாரும் போர் வீரர் மாதிரியா இருக்கிறோம். Are we like soldiers today? எல்லாரும் போர் வீரர் மாதிரி வந்திருக்கீங்களா? I will come like a soldier. சால்வேஷன் ஆர்மின்னு ஒரு சர்ச்சே இருக்கு. There's a church called Salvation Army. ரட்சணிய சேனை. Salvation Army. நீங்க பாத்திருக்கீங்களா உங்களெல்லாம்? Have you seen such people? அதுல உள்ள ஊழியக்காரங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல ஸ்டார்லாம் போட்டுருப்பாங்க. The servants of God, they have the stars in the shoulder. பாஸ்டரும் பாத்துக்கலாம், அந்த ஸ்டாரை வச்சே அந்த பாஸ்டருடைய டெசிக்னேஷன் என்னங்கறத கண்டுபிடிச்சுக்கலாம். With the star you can find the designation of the pastor. சகோதரிகளும் போட்டுப்பாங்க. Even the sisters have ஊழியக்கார சிஸ்டர்ஸ்க்கும் ஷோல்டர்ல என்ன இருக்கும்? மிலிட்டரி மாதிரி ஒரு ஸ்டார் கோட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. Worker sisters, they have the stars and the designation. அவங்க நாங்கள் ரட்சணிய சேனைன்னு ஆண்டவருடைய சோல்ஜர்னு காட்டுறாங்க. They show that they are the army of God. நீங்க உட்கார்ந்திருக்கவங்க அப்படி பார்த்தா தெரியுதா? You who are seated here, are you like soldiers? தண்டில் சேவகம் எழுதி கொண்டவர்களா இருக்கீங்களா? Have you written in to become a soldier? மிலிட்டரி மாதிரி இருக்கீங்களா? Are you like military? கர்த்தருக்காக நம்ம ஒரு போர் சேவகர்கள். We are soldiers for Christ. அதனால தான் அதுக்கு மேல உள்ள வசனம் என்ன சொல்லுது? That is why what is the verse above? நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கை அனுபவி. Thou therefore endure hardness as a good soldier of Jesus. அப்ப நல்ல போர் சேவகனுடைய அடையாளம் தீங்கை
அனுபவிப்பதுதான். A good soldier has a symptom of enduring hardness. நீங்க யோசிச்சு பாருங்க. Just look into மரண அலைகள் வந்துகிட்டே இருக்கும். waves of death may hit you. மரணம் எப்படியாவது உன்னை வாரிட்டு போகணும்னு ட்ரை பண்ணும். Death will try to engulf you. ஒரு வியாதியின் மூலமாக, It may be through ஒரு sickness, போராட்டத்தின் மூலமாக, through a conflict, ஒரு ஆபத்தின் மூலமாக, through a ஒரு danger, விபத்தின் மூலமாக, through an accident. ஏதாவது ஒரு விதத்துல உன்னை வாரிட்டு போறதுக்கு இந்த மரணத்தின் ஆவி போராடும். The spirit of death may strive to take you away. நீ பயப்படக்கூடாது. But you should not be afraid. நீ மரணத்தை எதிர்த்து நிக்கணும். You should stand against death. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். For to me, to Christ is live and to die is gain. இப்ப கையை வைத்து சொன்னா எல்லாரும் வைத்திருவீங்க. When I ask you to lift up your hand, you will all do it. நாளைக்கு சளி வந்துருச்சு, இருமல் வந்துருச்சுன்னா உன்னை நான் இன்னொரு இடத்துல தான் உன்னை தேடி வந்து ஜெபிக்க வேண்டும். But today, tomorrow if you have the cough and cold, you have to place the hand and pray for போர் you. சேவகன் எங்க நிக்கணும்? Soldiers, where they ought to stand. யுத்த களத்துல நிக்கணும். Stand in the battlefield. யுத்த களத்துல நின்று அவன் ஜீவனை கொடுக்கணும். They have to give their life in the battlefield. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு இந்த மரண அலைகள் வரும். Today, after coming to spiritual life, waves of death may toss. யாக்கோபு James முதலாம் அதிகாரம் 6 யாக்கோபு 1:6. 1:6 of James. அங்க ஒரு அலை இருக்கு. There's a wave there. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். சந்தேகப்பட்டு அலைகிறவன் அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறான். For he that wavereth is like the wave. இன்னைக்கு பாருங்க எல்லாருக்குள்ளேயும் சந்தேகம். Today there are doubts in every heart. சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நீங்க எல்லாரையும் விசுவாசிங்க. After coming to the church, believe everyone. புருஷன் மேல பயங்கரமான சந்தேகம். Terrible doubt over the husband. மனைவி மேல பயங்கரமான சந்தேகம். Terrible doubt over the wife. பிள்ளைகள் மேல பயங்கரமான சந்தேகம். Terrible doubt over the children. அடுத்து இருக்கிற எல்லார் மேலயும் சந்தேகம் தான். And doubt over every others. உங்களுக்கு எல்லார் மேலயும் சந்தேகம் இருக்கா? Do you every one of you have any doubts? half an hour லேட் ஆயிருச்சுனா இவங்களுக்கு பல்ஸ் எகிரிக்கிட்டே இருக்கும். If their family members are half an hour late, their pulse will increase. உங்களுக்கு சந்தேகம் வந்துரும். They start doubting. இருக்கா உங்களுக்கு அந்த சந்தேகம்? Do you have the doubts? நம்முடைய வீடுகள்ல இப்ப சந்தேகம் ஒரு பயங்கர பிசாசு உள்ள பூந்துருச்சு. Doubt is a terrible demon in our church today. பயங்கர சந்தேகம் இருக்கு. A terrible doubt. இன்னும் செல் வச்சிருக்கிறவனுக்கு 99% சந்தேகம் இருக்கு. People with the mobile phone, they have 99% of doubt. என்னடா நம்ம வந்த உடனே செல்ல ஆஃப் பண்ணிட்டானே. When I came, they switched it off. அது பிறகு அந்த செல்லுல உள்ள நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய ஆராய்ச்சி PhD பண்ணியே ஆகணும். After that, to find the mobile number, they have a deep research. இப்ப சந்தேகம் சமுதாயத்துல ரொம்ப பெருகிடுச்சு. Today, doubt is prevailing in the society. புருஷன் மேல சந்தேகம். Doubt over the husband. இருக்கா? மனைவி மேல சந்தேகம். Doubt over one's wife. ஈவன் பிள்ளைகள் மேல கூட பயங்கரமான சந்தேகம். And they even doubt their children. தயவு செய்து நான் சொல்றேன், இந்த சந்தேக ஆவியை விட்டு நீங்க வெளியே வரல, சாகுற வரைக்கும் வாழ்க்கையை நரகமா மாத்திடுவீங்க. If you don't come out of the spirit of doubt, until your death, you will have a hell-like life. இன்னைக்கு நம்மள अनेகருக்கு பயங்கரமான சந்தேகங்கள். Today many of us have definite doubts. சில சந்தேகங்கள் நம்பிக்கைக்குரிய சந்தேகங்கள். Certain doubts are hopeful. நாம ஒரு திறந்த புத்தகமா இருக்கணும். We should be an open epistle. நீ வந்த உடனே டப்புன்னு போனுக்கு எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ண கூடாது. ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் டெலீட் எரர்ஸ் பட அமுக்கும்போது தான் சந்தேகம் ஸ்ட்ராங் ஆயிடும். Moment others come in, if you switch off your mobile, if you do things like that, they will doubt even the more. படிக்கிறேன்னு ரூமை பூட்டிக்கிட்டு என்னத படிச்ச? They will shut the room saying, I am studying and studying. What are you doing? படிக்கிறதுக்கு ரூமை பூட்ட வேண்டியது இல்லையா? And you need not shut the room for that. அப்படிதானே? Is it not? படிக்கிறதுக்கு ரூம் போட வேண்டிய அவசியம் இல்ல. அழகா உட்கார்ந்து ஓபன் பண்ணிட்டு சாத்தி வச்சிட்டு படிக்கலாம். You can just make your door a little closed and then read it. தயவு செய்து சந்தேகத்துக்கு முதல்ல இடம் கொடுக்க கூடாது. And you should not first give place to doubt. இரண்டாவது, நீங்க சந்தேகத்தின் ஆவியா சந்தேக பிராணியா மாறிட கூடாது. Secondly, you should not become a person of doubt. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை முறைத்து பார்க்கும். அப்படியே இருக்கு. நீதிமொழியில சொல்லிருக்கு, அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை என்ன செய்யும்? நம்பும். The heart of her husband trusteth her. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுடைய மனைவியினுடைய இருதயம் அவளுடைய புருஷனை நம்பும். அதே வசனத்தை அப்படியே ட்ரிப் பண்ணிக்க வேண்டியதான். That means the heart of the wife trusteth in her husband. அவங்களால அப்படி நம்ப முடியுதா? நம்புற அளவுல வாழ்ந்து காட்டணும். You should live up to hope of others. நீங்க ஒளிச்சு மறைச்சு ஓடி ஒளிச்சு
பண்ற சேட்டைகள்ல தான் சந்தேகம் வலுத்து விடுகிறது. It is when you try to hide and when you try to run away that they have more doubts. அதனாலதான் பாஸ்டர் ஆனந்தராஜ் கல்யாணம் கட்டி வச்சாருன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். That is why Pastor Anandaraj would give beautiful things. நீங்க பாத்திருக்கீங்களா அவர் கல்யாணம் கட்டி வைக்கிறதெல்லாம்? You have, அங்கேயே மாமியார் மாமனார் எல்லாரும் தோலையும் பாதி உரிச்சிடுவாரு. have you seen him solemnizing marriages? He would peel off the skin of the ஒரு mother-in-law. கல்யாணத்துல மாமியாரை எழுப்பி விட்டுட்டாரு. And in one marriage he made a mother-in-law stand up. அவங்க அன்னைக்கு என்ன செய்யன்னு தெரியல ஒரு பாஸ்டர் சொல்றாருன்னு எழுப்பி நின்னுட்டாங்க. She did not know what to do, somehow stood up because pastor said. பழைய கதைகளை பேசுறது. And telling about the old fables. பழைய காரியங்களுக்கு சிந்திக்கிறது. And thinking about the old things. இப்படி எல்லாம் பல காரியங்களை சிந்திக்கும்போது சந்தேகம் தானாவே வந்துரும். Likewise- இது ஒரு அலை. Likewise, because doubt it is a wave, when you think about many things it will come in. இது சில வீடுகள்ல நார்மலா வீசிக்கிட்டே இருக்கு. In some houses it is normal. ஏன்னா கடல்ல எப்பவுமே எப்படி இருக்கும்? ஸ்மூத்தா ஒரு அலைகள் ஓடிட்டே இருக்கும். Because ocean always have smooth waves in it. ஆனா சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அடிக்குது, பயங்கரமா அடிக்குது. But in some houses it is a terrible act. எனக்கு தெரியும் நம்முடைய சபை விசுவாசி. I know of a believer of a church. அவர் என்ன பிரதிஷ்டை பண்ணாரோ 24 hours white and whiteல தான் இருப்பாரு. Don't know what is consecration, he will be in white and white 24 hours. PWDல அவர் ஒரு பெரிய கிளர்க். He was a big clerk in a PWD. ஆனா அவர் வேலை பார்க்கிறது வீட்ல இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தள்ளி. His work spot is 45 kilometers away from his house. போகும்போது வீட்டை பூட்டிட்டு போயிடுவாரு. When he goes out, he will lock the house. திருப்பி சாயங்காலம் இவர் எப்போ வராரோ அப்பதான் வீட்டை என்ன செய்வாரு? திறப்பாரு. Only when he comes in the evening, he will open the house. ஜன்னலையும் பூட்டிடுவாரு. Even he lock up the windows. அப்படி அந்த சிஸ்டர் பெரிய சூப்பர் ஸ்டாரான்னு போய் பார்த்தா அப்படி ஒண்ணுமும் இல்ல. And if you go and see if the sister is a superstar, it's none like that. ஒண்ணும் இல்ல. Nothing like that. எனக்கு என்னடா இந்த ஆளு இவ்வளவு மோசமா இருக்கான்? நல்ல விசுவாசி. He was a very good believer. ஊழியக்காரங்க கூடயே விசிட்டிங்ல சுத்திட்டே இருப்பாரு. He will always be with the servants of God அவர்தான் in the சபையில city. சண்டே ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் வேற. He was the Sunday school headmaster. ஆனா இந்த சிஸ்டர் லாக்ல தான் இருக்கும். But this sister is locked up ever. என்னன்னு விசாரிச்சா ஒரு நாள் ஜன்னல்ல கண்ணாடி வச்சு அது தலை சீவிடுச்சான். When இதான் inquiry, ப்ராப்ளம். ஸ்டார்டிங் ஜன்னல்ல கண்ணாடியை சொருவி தலை சீவிச்சு. யார பார்த்து தலை சீவனா அவ்வளவுதான். she had அன்னையோட இந்த சிஸ்டருக்கு வீடு செல் ஆயிடுச்சு. சிறைச்சாலை செல்லா மாறி ஜன்னலே திறக்க கூடாதுதான். கதவையும் பூட்டி வச்சுட்டான். பாவம். that sister had stuck up the mirror in the window and combed the hair. Because of that, the doubt started and finally she was locked up. பாஸ்டர் ஃபெய்த்தம்ல இருக்கிறார். அப்படினா நாங்கள் போகிற பாதை அவருக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கலாம். And you may think, pastors in the faith home, he doesn't know the path that we go through. முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சந்தேகப்படுற மாதிரி நடத்ததை நிறுத்த வேண்டும். The first point is stop walking that others may doubt you. இரண்டாவது வீணான சந்தேகங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். Second point, avoid strange doubts. இல்லன்னா இந்த அலை கொஞ்சம் கொஞ்சமா வீசி வீசி ஒரு நாள் உங்களுடைய வீட்டை குடும்பமாகிய வீட்டை உடைத்து நொறுக்கிவிடும். Or else little by little the waves will rise and finally break up your நான் family. அடிக்கடி சொல்லுவேன் ஒரு சம்பவம். Very often I tell an incident. கண்ணால் பார்த்த சம்பவம். That which I saw with my ஒரு eyes. சகோதரிக்கு காது கேட்காது. One sister could not hear. ஆனா டீச்சர். But she was a teacher. அவர் ஒரு கம்பெனில வர்க் பண்றாரு. Her husband was working in a இந்த அம்மாவை company. கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவாரு. And he would drop her in the school. ஸ்கூல் வாசல்ல விடும்போது டீச்சர்ஸ் பிள்ளைங்க எல்லாம் விஷ் பண்ணுவாங்க. At the entrance of the school, the teachers and the children will wish her. எப்படி இருக்கீங்க சார் அப்படிமாங்க. How are you, நல்லா sir? இருக்க மேடம், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? Yes, I am all good. இது டெய்லி சம்பவம். And this is a daily incident. ஆனா இந்த அம்மாவுக்கு அது கேட்காது. But this mother could not hear it. இது பையனை கூப்பிட்டு கேட்கும். இந்த டீச்சர் வந்த உடனே அப்பா சிரிச்சாரு, என்ன சொல்லி பேசினார்? ஏன்னா இது காது கேட்கல பாத்தீங்களா? She would call the son and ask, when the teacher came, your பையன் father டெய்லி smiled. சொல்லுவான், சோமா இருக்கீங்களான்னு கேட்டாங்க, நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. அது என்னடா டெய்லி சொன்னாரு? நீ போய் சொல்றவங்க அப்பனுக்கு சப்போர்ட்ன்ட்டாங்க. And the son said, they only wished and he said, as I am okay. Why does he wish every day? இப்படியே சந்தேகம் வலுத்து 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 வாழ்க்கையே கெட்டு எல்லாமே செத்து போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன். Step by step, the doubts increased, they were spoiling their life. லைஃப் ஃபேமிலியும் ஒண்ணுமில்லாம போச்சு. The whole family was lost. இருக்கா அந்த ஆவி? Do you have the doubts? ஒரு சிலர் சொல்றது உங்க ஆவியிலே நான் பாக்குறேன், நல்லா சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு. Some say, pastor say it well, I am seeing it in the spirit. ஒரு சிலர் சொல்றாங்க, இவர் அங்க பார்த்தாதான் தெரியும் அவங்க பண்ற சேட்டைகள் எல்லாம் அப்படிங்கிறீங்க. Some others say, we will not know their சந்தேகம் naughtiness. என்னமா அலை.
Waves are a doubt. இந்த அலைக்கு நீ இடம் கொடுத்தேன்னா உன் கப்பல் ஒரு இடத்துல தட்டி நின்றும். Doubts are waves, if you give place, it will stuck and break your அதுக்கு ship. பிறகு ஆண்டவர் உன் வாழ்க்கையில இளைப்பாற முடியாது. And then God cannot rest in your life. நீ நாடிய துறைமுகத்தை போய் சந்திக்க முடியாது. You cannot reach the desired haven. இந்த சந்தேகம் உனக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னாலே குடும்பத்தை போட்டு அலக்கழிக்கும். உன்னால வேலை பார்க்க முடியாது. If this doubt comes into you, your family will be in toss. உன்னால பக்கத்து ஊர்ல போய் பிசினஸ் செய்ய முடியாது. And because of you, others cannot do the business. திருப்பி சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வருவான். And they will run away home. அவசியம் இல்லாம சுத்துவான். They will move about without necessity. சந்தேகம் ஒரு பொல்லாத ஆவி. Doubt will begin in you. யூதா 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Turning to Jude 13. தங்களுடைய அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகள். The waves which form out their shame. அவமானங்களை நுரை தள்ளுகிற ஒரு அனுபவம். The waves forming out the shame. யூதா 13ஆம் வசனம். Jude verse 13. தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளு. தன்னுடைய தோல்விகளை வெளியே சொல்றது கூட ஒரு அலைதான். Yes, even telling out our own weakness is a wave. அது நல்லது பெரிய அறிக்கைன்னு சொல்லிட்டு தன்னுடைய அதுவே ஒரு அவமானம். அந்த அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகள். Something, it is a good habit of confessing things to others, but that is forming out the shame. நீங்க உங்களுடைய ஜீவியத்தில் உள்ளதான உங்களுடைய குடும்பத்தில் உள்ளதான அவமானங்களை நீங்கள் வெளியே சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு டைம் வரும்போது உனக்கு அலையா அடிக்க ஆரம்பிச்சிடும். If you tell out the shame, the weakness in your life, in your family life, then it will form out as wave one day. இவங்க கல்யாணம் கட்டின உடனே இவங்க பழைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஹிஸ்டரி When பயோடேட்டா சொல்லுவாங்க. When somebody start talking with them, they tell their whole history. ஒவ்வொரு பையனும் சொல்லுவான், ஒவ்வொரு பிள்ளையும் சொல்லும். And every son and every daughter will do அது it. காலங்கள் வரும் பொழுது அது திரும்பி ஒரு பெரிய அலையா உருவெடுத்து வீச ஆரம்பிக்கும். Finally, when times pass away, it will come up as waves against உன் them. ஜீவியத்தில் உள்ள தோல்வியே ஒரு அவமானம். The weakness in your life is your shame. அதை வெளியே சொல்லக்கூடாது. கர்த்தர்ட்ட மட்டும் தான் அறிக்கையிடணும். Don't tell it out, only confess it to God. நான் டைம் வந்தா அதை ஒரு பிரசங்கம் பண்றேன். When time comes, I will give a message of அறிக்கை செய்வது எப்படின்னு சொல்லி. how to confess. அறிக்கை யார்கிட்ட செய்யணும் எப்படி செய்யணும்னு தெரியாம எதையுமே செய்யக்கூடாது. To whom to confess, without knowing that, don't do it. நீங்க அறிக்கை செய்யறதுன்னு சொன்ன உடனே சபையில இருந்துச்சு அறிக்கை செய்யறதில்ல. சில காரியங்களை சம்பந்தப்பட்டவங்கிட்ட சொல்லலாம், சில காரியங்களை ஊழியக்காரங்கிட்ட சொல்லலாம், சில காரியங்களை தெய்வத்திட்ட மட்டும்தான் சொல்லணும். Confession doesn't mean you have to confess in the church as a whole, but confess it to the related ones. Some things confess to the servants of God and some other only to God. தெய்வத்திட்ட சொல்ல வேண்டியதை போய் நீ ஊழியக்காரன்ட்ட சொல்லக்கூடாது. That which you have to say to God, don't tell it to the servants of நீ God. ஊழியக்காரன்ட்ட சொல்ல வேண்டியதை போய் மனைவி புருஷன்ட்ட சொல்லக்கூடாது. That which you have to tell to the servants of God, don't tell it to wife and husband. நான் அதுக்கெல்லாம் வசனம் பின்னால இருக்கு, நான் சொல்றேன். There are verses for that, I'll tell you. அறிக்கை யார்கிட்ட செய்யணும்னு முதல்ல உனக்கு தெரியணும். To whom should you confess? You need to know that. நீ சொல்லக்கூடாத இடத்துல போய் அறிக்கையை சொல்லக்கூடாது. Don't confess in places you should not. அப்படி நீ தேவையில்லாத இடத்துல அறிக்கை செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பயணம் முன்னேறி போகாது. When you make unnecessary confession, your voyage will not be ahead. அறிக்கை ஒரு புனிதமானது. Confession is sacred. அது பாவத்தை நீ குழி தோண்டி புதைக்கிற, அதை தேவன் மன்னிச்ச உடனே அந்த இடம் புனிதமா மாறிடுது. It's an experience of burying your sins and finally when God forgives, it is divine. எரிகோவில் புகுந்து ஆகான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டான். Achan took everything being in Jericho. இப்ப அவன் பேர்ல சீட்டு விழுந்துடுச்சு. Now the lot is cast in his name. யோசுவா அவன்கிட்ட சொல்றான், Joshua said to him, மகனே அறிக்கை பண்ணி தேவனை மகிமைப்படுத்து. My son, confess and glorify அப்ப God. அறிக்கை என்பது என்னது? Therefore confession. நீ உன்னை பாவின்னு ஒத்துக்கொள்ளும் போது தேவனை என்ன செய்கிற? பரிசுத்தர் என்று மகிமைப்படுத்துகிறாய். When you accept that you are a sinner, God is glorified as holy. தாய் தகப்பன்ட்ட சொல்ல வேண்டிய அறிக்கை இருக்கு, புருஷன்ட்ட சொல்ல வேண்டிய அறிக்கை இருக்கு, புருஷன்ட்ட சொல்லக்கூடாத அறிக்கை இருக்கு. There are confessions you make to the parents, making to the husband, and that which you should not make to the husbands. நீ ஒரு விபச்சாரியாக இருந்தால் தெய்வத்திட்ட போய் நான் ஒரு விபச்சாரின்னு சொன்னா அவர் உன்னை மன்னிச்சிடுவாரு, அதை மறந்துடுவாரு. நீ ஒரு விபச்சாரின்னு போய் உன் புருஷன்ட்ட சொன்னீன்னா சாகுற வரைக்கும் அவன் மறக்க மாட்டான். You being an adulterer, if you confess to God, God will forgive and forget. But when you say to your husband, he will not forget it until his death. அவன் மனுஷன். He is a man. நேரம் வரும் பொழுது அந்த மனுஷத்தன்மை வெளியே வரும். Time will come when his human nature will be revealed. அவன் பூரணனாகல. He is not perfect. அவன் பெரிய தெய்வீகத்துல பூரணமா குதிச்சிட்டு வானத்துல இருந்து வந்தறல. He is not perfect in divinity. அந்த விஷயத்தை நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். Therefore you need to be very careful.
நீ அங்க செய்ய வேண்டிய இடத்தை அந்த தேவனுக்கு முன்னால மட்டும்தான் செய்யணும். Confession you need to make to God, do it only to him. உங்களுக்கு யாருக்கு மேலயாவது வருத்தங்கள் இருந்தா நேரா போய் பிரதர் நான் உங்களை அன்னைக்கு துக்கப்படுத்திட்டேன், அவசரப்பட்டு பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, அதுவும் ஒரு அறிக்கை தான். If you have bitterness or grief again, you can directly tell it to the related ones and say, forgive me. ஒரு சிலருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. Some do not know what to do. கடைசில உன்னுடைய வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போய்டும். Finally your life will become nothing. அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகள், roaring waves which form out one chain. உன்னுடைய ஜீவிதத்தில் உள்ள தோல்வியவே நீ வெளியே சொல்லி கடைசில அதுவே உனக்கு ஒரு அலையா மாறி உன் வாழ்க்கையை அடிச்சிட்டு போய்டும். Telling about the failures in your life, finally one day it will be a wave taking you away. இந்த அலைகள் வேகமா வரும்போது உன்னை கப்பலையே மூடிடும். When this wave come fast, it will close up your ship. மத்தேயு 8:24 பாத்தீங்கன்னா படவை மூடிவிடக்கூடிய அளவுல அந்த அலைகளுக்கு சக்தி இருக்கு. Matthew 8:24 we see the waves have the power to even cover up the ship. விசுவாசத்தை ஒண்ணுமில்லாமாக்கிடும். It will make your faith nothing. பரிசுத்தத்தை ஒண்ணுமில்லாமாக்கிடும். Holiness nothing. தேவ சமூகத்தை ஒண்ணுமில்லாமாக்கிடும். Making presence of God nothing. சீயோன் உனக்கு கிடைக்காது, எருசலேம் கிடைக்காது. And you will not get Zion and Jerusalem. ஆனபடியால் இந்த விஷயத்துல ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். Therefore let us be very careful in this. நீ பாவின்னு சொல்லலாம், ஆனா என்ன பாவம் செஞ்சேன்னு ரோட்ல நின்னு சொல்லக்கூடாது. You can tell you are a sinner, but don't confess your sin in the streets. உன்னுடைய தெய்வீகத்தை நீ காத்துக்கொண்டே போகணும். Preserve your divinity. யோனா 2:3 பார்க்கும் பொழுது, Telling to Jonah 2:3. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? There what does it say? பயங்கரமான கடல் அலைகள் அவனோடு மோதினது. Terrible waves were hitting against him. வெள்ளங்களும் அலைகளும் என்மேல் புரண்டது. Waves and floods compass me இது about. நிந்தை அவமானங்களை காண்பிக்கிறது. Yes, this shows reproaches and shame. குற்றச்சாட்டுகளை காண்பிக்கிறது. Accusations. உன் மேல அபாண்டமான பலிகளை சுமத்துவதை காண்பிக்கிறது. Accusing you unnecessarily. இன்னைக்கு எத்தனை பேர் மேல இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருகிறது? How many of you have such accusations நம்ம மேல today? இல்லாத குற்றச்சாட்டுலாம் சொன்னா நம்ம பாக்கியவான்கள். And if they tell like that, then you are blessed. நியாயமான குற்றச்சாட்டுகளை சொன்னா நம்ம திருத்திக் கொள்ளணும். And if you have just accusations, set yourselves right. அநியாயமா ஒருத்தன் குற்றம் சாட்டினானா நம்ம அதுக்கு பாக்கியவான்கள். Unjustly accused, then we are blessed. கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். God will give us a grace. ஆனா நியாயமான குற்றச்சாட்டா இருந்தா நம்ம என்ன செஞ்சிரணும்? உடனே நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். But for just accusation, make ourselves right. நம்ம மேல வெள்ளங்களும் அலைகளும் புரண்டு வரும். Yes, floods and waves may overflow. இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க. They will tell unnecessary things about us. ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஊழியத்துக்குலாம் வந்துட்டா ரோட்ல போறவங்க எல்லாம் குற்றம் சாட்டுவான். After coming into the ministry, even people in the street will கேரா reproach. பிளாட்ஃபார்ம் எல்லாம் குற்றம் சாட்டுவான். கேரா பிளாட்ஃபார்ம் எல்லாம் குற்றம் சாட்டுவான். Even the people in the platform will ஒரு accuse சிலர் you. ஊழியக்காரங்க நினைச்சா அவங்க ஒண்ணுமில்லாதவன், அதனால நம்ம இஷ்டத்துக்கு பேசலாம்னு நினைக்கிறாங்க. For some people, they see the servants of God who have no one, therefore they speak நீ நினைக்கிற கேர் unnecessarily. ஆஃப் பிளாட்ஃபார்ம் நோ கேர் ஆஃப் காட். You may think they are care of platform, but they are care of God. அதனால புரிஞ்சுக்கணும். Therefore understand it உனக்கு well. கேக்குறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி இது ஒன்னு ஜனநாயக நாடுன்னு சொல்லி கேக்குறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லக்கூடாது. And you should not say this is a land of republic and we நீ have. சொல்லுவதில் உண்மையா இருந்தால் கர்த்தர் உன்னை மன்னிப்பார், ஏற்றுக்கொள்வார், நாங்கள் சரிப்படுத்திக் கொள்வோம். What ஆனா if- நீ சொல்லுவதில் உண்மை இல்லைன்னா அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் உன்னால உன் பிள்ளைகளால உன் குடும்பத்தால வாங்க முடியாது, What you say if it is, சுமக்க முடியாது. what you say if it is right, we will change ourselves, or else the judgment upon your family, you cannot bear it. ஒரு ஊழியக்காரர் போயிட்டாரு. One servant of God left. அவர் போனதுக்கு பிறகு நான் அந்த இடத்துல சின்ன பிரதரா இருந்தேன். There I was a junior brother. ஒரு பழைய விசுவாசி 30 ரூபாய் தூக்கிட்டு வந்தான். Old believer came bringing 30 rupees. அதை என் கையில கொடுத்தாரு. He gave it to me. நான் அப்ப சின்ன பிரதர். I was a junior brother. இப்படி கை நீட்டினதுனால நான் என்ன செஞ்சுட்டேன்? ஒரு விசுவாசி காணிக்கை கொடுக்கறாருன்னு சொன்னா என்ன செய்யணும்? நாங்கள் இப்படி ஏறிட்டு பாதத்தருகே வைத்து விட்டு போங்கள் அப்போஸ்தலர்னு சொன்னோம். Because he stretched their hand with the change. Should I stand with my hands folded and said, keep it at my feet? பாதத்தருகே வைக்கணும்னு சொல்லிட்டாலும் வைக்கலாம். When I say, they may keep it. அவர் ஒரு பழைய விசுவாசி. But he was a very old believer. அதனால அவரு அந்த 20 ரூபாயும் 10 ரூபாயும் விரிச்சு கொடுத்தாரு. சரி, அது அவருடைய கெபாசிட்டி அவ்வளவுதான். Therefore he opened up that note of 10 rupees and 20 rupees. And his capacity. நான் சின்ன பிரதர். I was a junior brother. 21 வயசு. Just 21 and a half years old. 20 வயசு. 20 and a half years அப்படி old. வாங்குனேன். I just stretched my arm to get it. அப்படி அந்த 30 ரூபாயை ஸ்லோ பண்ணிட்டான் அந்த ஆளு. And he just slow it down. எப்படி? How will it be? அப்படியே 30 ரூபாயை லேசா ஸ்லோ பண்ணிட்டு நீங்க ஒண்ணும் போயிட மாட்டீங்கல்ல. He just slowed down and said, I think you will also not go away. எப்படி இருக்கும்? How will it be? கொடுத்தது 30 ரூபாய். He gave just rupees 30. நான் சொன்னேன், I said,
என்னை அழைச்சவர் உயிரோடு இருக்காருன்னு விசுவாசிக்கிறேன். I believe God who called me is alive. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன்னு நினைக்கிறேன். Because he is alive, I will also be அப்ப here. நீங்க வாங்கிக்கோங்க. Then you get it, he said. என்ன உன்னுடைய வெளிப்பாடு? Look at his revelation. ஊழியக்காரனை பத்தி உனக்கு என்ன தரிசனம்? What vision about the servants of God? உன் பிள்ளைய உன்னால ஊழியத்துக்கு அனுப்ப உனக்கு சக்தி இருக்கா? And do you have the right to give your child for the உன் ministry? கர்ப்பப்பரப்புல சீயோன் பிறக்குமா? And will a Zion be born out of நீ you? அனுப்பி பாரு உன் பிள்ளைய, அவன் இங்க சம்மர் செட் அடிக்கிறானா என்ன டைவ் அடிக்கிறானான்னு பாரு. And after that you can see your children easy in somersault. அப்படி அனுப்பிட்டு அவன் சாதிச்சிட்டான்னா நீ என்னை வந்து சொல்லு. After doing that, if he achieves God, then you can tell me. உன் பிள்ளை சீயோனுக்கு வருவானா, வந்துட்டானா, வர போறானா? Will your child reach Zion? Will he come out or is he going to come? அவன் எங்க இருக்கான்னு எனக்கு எல்லாம் தெரியும். I know where he is. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு எல்லாம் தெரியும். I know where she is. யோசிச்சு பாருங்க. Just think. அதாவது நம்ம இஷ்டத்துக்கு என்னத்தையாவது பண்ணிடக்கூடாது. Don't say, do or say something as we அபாண்டமான like. குற்றச்சாட்டுகள் சொல்லக்கூடாது. Don't tell unnecessary accusations. அவங்களெல்லாம் நான் பார்த்துட்டேன். I have seen all such people. அவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னு என் கண்ணு முன்னாலேயே பார்த்திருக்கேன். And before my eyes I have seen the judgments. நானே அடக்கம் பண்ணியிருக்கேன். I myself have buried them. எதுக்கு இதை சொல்றேன்? பயங்கறதுக்கு சொல்லல. Why I tell this, not that you may be afraid, but waves may come up. அலைகளை அடக்குகிறவர் எங்களோடும் நம்மோடும் உங்களோடும் எல்லாரோடும் இருக்கிறார். But God who stilleth the waves is with us, with you and with all of us. நான் இத சொன்ன உடனே ஒரு லெட்டர் எழுதி போடுவியா நீ? போடுவியா? சக்தி இருக்கா? Do you have that power? ஆண்டவர் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. Yes, God is looking at everything. ஆல்டர்ல நிக்கிறேன் நான். I am standing in the altar and speaking. அதனால நான் கோபத்துல எல்லாம் பேசல, நான் சும்மா சொல்றேன். அலைகள் வரும். Waves may come. நம்முடைய விசுவாசிகளை பத்தி கூட எனக்கு ரொம்ப லெட்டர் வந்திருக்கு. I have also known much about our believers. நான் அதெல்லாம் சொல்லவா செய்றேன்? Am I telling all about that? அநியாயமாவும் இருக்கும், நியாயமாவும் இருக்கும். It may be false accusation, it may be just also. எத்தனை லெட்டர் வருது? However, how many people are here? எத்தனை லெட்டர் நான் வச்சிருக்கிறேன்? How many am I kept? உன்னை பத்தி உங்கள குடும்பத்தை பத்திலாம் எழுதுவான். அவன் கத்தற, அவனுக்கு அவன் கணக்கு கொடுத்தான் அவனும். Yes, about your family, about you, I know many things, but everyone have to give the account to the Lord. அவரை ஏரியா பிரேயர் எடுக்க அனுப்பாதிருங்கள் அப்படிங்க. அப்ப நீ வா, எடுக்க வைக்கிறேன். And you say, don't send him for the area prayer, then you come and conduct it. பேரையாவது போடுறா, அதையாவது போடு. At least you write your name in the letter. நான் உன்னை ஏரியா பிரேயர் எடுக்க வைக்கிறேன். I will make you take the area prayer. எல்லாம் குற்றச்சாட்டுகள். நம்ம தேவ சமூகத்துல இருக்கிறோம். நம்ம வந்து இந்த தொழிலையே விட்டுறணும். We are in the presence of God. Leave the habit of writing anonymous letter. நீ சபையில நீ ஒரு அலையா இருக்காத. You don't be a wave in the church. மத்தவங்க பிள்ளைகள் எல்லாம் குற்றச்சாட்ட நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? What right have we to blame the children of others? மற்ற வீட்டு பிள்ளைகளை குற்றச்சாட்டுறதுக்கு, புருஷனை குற்றச்சாட்டுகிறதுக்கு, விசுவாசிகளை குற்றச்சாட்டுகிறதுக்கு நமக்கெல்லாம் ஒண்ணும் தகுதி கிடையாது. We are not at all worthy to accuse the children, the wife, the husband of other families. அநியாயமா யார் மேலயும் அநியாயமா சொல்லிடாதீங்க. Don't falsely accuse anyone. அவர் கையில உள்ள தராசை தூக்கி பிடிச்சாருன்னா நானும் நீ எல்லாம் ஒண்ணுமே நிக்க முடியாது. If he would take the balance, you and me cannot stand. கர்த்தருடைய சபையில ரவுடித்தனம் பண்ணக்கூடாது. In the church of God, don't show your rowdyism. பண்ணவனெல்லாம் நான் சொன்னேன்னு நீங்க இப்ப பயந்து நடுங்கி போடுவீங்க. என்ன If you do like that, then you will fear and tremble. இன்னைக்கு இருக்கான், இன்னைக்கு இருக்கிறார்கள். Even today he is. அவருக்கு டிவைன் ஹீலிங்க்கு நான் தான் கார் ரெடி பண்ணி தருவேன். And I used to prepare this thing for the divine healing. ஏன்? Why? உனக்கு என்ன நடந்துச்சு? What happened for you? உனக்கு என்ன நடந்துச்சு? What happened to you? ஒரு சகோதரன் பாவம் விவரம் தெரியாம ஊழியக்காரருக்கு விரோதமா ஒரு 2-3 விசுவாசி வீட்ல போய் பேசிட்டு வந்துட்டார். A brother without his knowledge, he spoke about the servant of God in 2-3 families. தண்ணி டேங்காரன் போய் இடிச்சிட்டான் அந்த ஆளு. And the water tanker, it hit him. லாரி தொடையில ஏறி நின்னுட்டுச்சு. டிரைவர் இப்படி பார்த்தான், அப்படி இறங்கி ஓடிய போயிட்டாங்க. காரை லாரியை முன்னுக்கு எடுக்கல, பின்னுக்கு எடுக்கல. The lorry stood upon the man's thigh. The driver looking at it, he just fled away. இவன் அங்க இருந்துகிட்டு கத்தாவே நான் ஊழியக்காரங்களுக்கு விரோதமா பேசுனது தப்புன்னு எங்க லாரி கடியில கிடந்து அறிக்கைறான். நம்ம ஆளுக்கு தப்புன்னு அடி விழுந்தா ஃபர்ஸ்ட் அறிக்கை தான் ஞாபகம் வரும். Having his thigh under the lorry, he started confessing, Lord, I unjustly accuse the servants of God. வேண்டாம். No, you need not. தேவையில்லாதவைகள் வேண்டாம். Those things are unnecessary. திருப்பியும் நீ எனக்கு எதையும் தொடர்பு கொள்ளாதே. Again, don't contact me. கர்த்தருடைய சமூகத்துல சொல்லிடுறேன். In the presence of God, I tell this. தேவ சமூகத்துல நல்லா நீங்க
ஆண்டவரோடு நெருங்கி வாங்க. Come get closer to God. அலைகளை நீங்களே எழுப்பி விடாதீங்க. Don't rise up waves for you. நீங்களே ஒரு அலையா மாறிடாதீங்க. You yourself don't become a wave. அந்த அலைகள் ஒன்னே வாரிட்டு போய்டும். And that wave will take you away. உன் தேவன் எங்கே என்ற கேள்விகள் ஒரு அலையாக என்னை வந்து தாக்கிற்று. The question that where is your God came and hit me as a wave. 42ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது Psalm 42 verse 7. தாவீது சொல்றான், ஒரு பெரிய அலை வந்து என்னோடு மோதுகிறது. David said, a great wave is roaring against அந்த me. அதிகாரம் முழுவதும் உன் தேவன் எங்கே, All the chapter he says, உன் where தேவன் is எங்கே God? என்று நாள்தோறும் என் சத்துருக்கள் சொல்லுகிறபடினால் என்னுடைய கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. Because my enemies continually say, where is thy God? My tears have been my meat. இன்னைக்கு பல கேள்விகள் இருக்கு. Today there are many ஏன் உன்னை questions. கர்த்தர் என்ன சுகமாக்கல? Why God did not heal ஏன் you? உனக்கு இன்னும் பதில் கிடைக்கல? Why still no answer? ஏன் உனக்கு வேலை கிடைக்கல? Why still no job? இன்னும் ஜெபம் பண்ணி உனக்கு இந்த காரியம் எல்லாம் சக்சஸ் ஆகலையா? Why still not successful? இவ்வளவு நாள் நீ கோயிலுக்கு போறியே. Why still you go to the இப்படிப்பட்ட church? கேள்விகள் கூட ஒரு சந்தேகத்தை நம்ம அலைகளாக நம்மட்ட மோதிக்கிட்டே இருக்கும். Such questions may rise as the waves. எரேமியா 6ஆம் அதிகாரம் Jeremiah 46 7-8 வசனங்களை பார்க்கும்போது verses 7 and 8. எகிப்தியன் ஒரு அலை. Egyptian is a wave. எகிப்திய சக்தி ஒரு அலை. Power of Egypt is a wave. எகிப்துன்னா என்ன? பாவம். What is Egypt's sin? பாவம் ஒரு அலை. Sin is a wave. நீங்க அறிக்கை செஞ்சிருவீங்க, ரத்தத்தினால் கழுவப்பட்டுருவீங்க, ராபோஜனம் எடுத்துருவீங்க, ஒப்புரவாயிடுவீங்க. திருப்பி பாத்தீங்கன்னா வேற ஒரு சக்தியோடு அந்த வேற ஒரு ரூபத்துல இந்த வல்லமை நம்மோடு போராடுகிறது. You may confess, you may take the communion and get reconciled, but it will fight again with us. எகிப்தினுடைய ஆவி எப்படிப்பட்டது? Spirit of Egypt, how is it? தொடருவேன், I will continue. பிடிப்பேன், I will pursue. கொள்ளையாடுவேன், I will spoil. பங்கிடுவேன். I will pay என் the ஆசை portion. அவனில் திருப்தியாகும். My desire shall be satisfied. இதுதான் அவனுடைய ஆவி. This is his spirit. எகிப்தியன் ஒரு அலை என்று வேதம் சொல்லுகிறது. Egyptian is a wave, says the word of God. திருடனுடைய அந்த பாவத்தினுடைய சக்தி எப்படியாவது உன்னை கேப்சர் பண்ணிடணும். Power of wave, power of sin tries to capture மூத்த you. விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன், I tell to senior believers, மறுபடியும் அந்த விட்டு வந்த பாவத்துக்கு நீங்க திரும்பிட கூடாது. don't get back to your forsaken நீங்க sins. வருகிற புதிய ஆத்துமாக்களுக்கு ஒரு சாட்சிகளாக நிக்கணும். You remain an example to the fresh சத்தியத்தின் believers. தூண்களாக நீங்க நிக்கணும். Stand as a pillar for the truth. அவங்க உங்களை தான் முதல்ல பாப்பாங்க. They will first look at you. அவங்க உங்களுடைய நடவடிக்கைகளை பாப்பாங்க. They will look at your உங்களுடைய activities. ஜெபத்தை பாப்பாங்க. Look at your prayer. உங்களுடைய சாந்தத்தை பாப்பாங்க. They will look at your meekness. உங்களுடைய அன்பை பாப்பாங்க. They will look at your love. உங்களுடைய ஐக்கியத்தை பாப்பாங்க. They will look at your fellowship. உங்களுடைய மனத்தாழ்மையை They பாப்பாங்க. will look at your humility. அதனால எகிப்து ஒரு அலை. Therefore Egypt is a நீங்க wave. மறுபடியும் அந்த எகிப்தின் அலையில சிக்கிர கூடாது. Don't be entangled in the wave of Egypt. எரேமியா 51:55 பார்க்கும் பொழுது Jeremiah 51:55. பாபிலோன் ஒரு அலை. Babylon is a wave. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? பாபிலோனுடைய ஒரு அர்த்தம் குழப்பம். Babylon means confusion. இன்னொரு அர்த்தம் தாறுமாறு. Another meaning traversing. இன்னொரு அர்த்தம் நாகரீகம். Another meaning the modernity. இன்னொரு அர்த்தம் பெருமை. Another meaning pride. இன்னொரு அர்த்தம் மிருகமாய் அந்த நேபுகாத்நேச்சார் மாறினான். Another meaning Nebuchadnezzar became a beast. இன்னொரு அர்த்தம் வேசிகளின் தாய். Another meaning mother of harlots. இன்னொரு அர்த்தம் பேய்களுடைய வீடு. Another meaning habitation of. பாபிலோனுக்கு இப்படி 7 அர்த்தங்கள் இருக்கிறது. Babylon has 7 meanings. இந்த அலைகள் மோதும். These waves may beat. நாம சிலுவை தூக்குற மார்க்கம். We are in the path of taking up நாம் cross. ஆராதிக்கிற தேவன் அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லாமல் அந்தக்கேடு அடைந்து பார்க்க கூடாத ஒரு சாயல்ல தொங்கின ஒரு தெய்வம். Our God whom we worship is a God who has no form, no comeliness, no beauty, and his visage was marred. அதனால நமக்கு இந்த உலகத்துல இந்த பாபிலோனுடைய அலைகள்ல சிக்கிர கூடாது. நாகரிகத்துல உலக ஆடம்பரங்கள்ல சிக்கிர கூடாது. Therefore we should not be entangled in these waves of Babylon, in this luxury of the world. இந்த அலைகள் வரும். These waves may rise up. இவைகள்ல நீ உலகத்துல உலக ஆசைகள்ல சிக்கிர கூடாது. You should not be entangled in the love of the பாவத்தின் world, பிடியில நீ சிக்கிர கூடாது. in the clutches of sin now. கேள்விகள் வரும் பொழுது நீ தடுமாறிர கூடாது. Questions may come but don't stumble. அவமானங்கள் நிந்தைகள் குற்றச்சாட்டுகள் வரும்போது நீ பின்வாங்கிர கூடாது. Reproaches and accusations may come but don't நீ backslide. பாதை மாறிர கூடாது. Don't change your track. நீ எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய அவமானத்தை நீயே வெளிப்படுத்தி விட கூடாது. Don't reveal out your shame at any time. சந்தேகத்து அலையில நீ சிக்கி விடாதே. Don't be entangled in the wave of மரண doubt. அலைகளில் சிக்கி விடாதே. Don't be entangled in the wave of death. வருத்தத்தின் அலைகளில் சிக்கி விடாதே. Don't be entangled in the wave of sorrow. உன்னை நாடின துறைமுகத்தில் கொண்டு போகக்கூடிய சக்தி உள்ள தெய்வம் இந்த கொந்தளிப்பு இந்த அலைகள் இந்த கடலை அடக்குகிற கீழ்ப்படுத்துகிற ஒரு தெய்வமாயிருக்கிறார். But God who is almighty, who will take you to the desired heaven, is able to tread the waves. எந்த கொந்தளிப்புல இருந்தாலும்
எவ்வளவு அலைகள் எழும்பினாலும் ஆண்டவரை கூப்பிடு, ஒரு செகண்ட்ல ஆஃப் பண்ணிடுவாரு. How much ever the waves may be, just call out unto God and he will make it a calm. எல்லாரும் கண்களை மூடுவோம். Close your eyes. எத்தனை பேர் இந்த அலைகளுடைய மோதல்ல கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு அழுது கண்ணீர் விட்டு ஒரு வேதனையோடு இங்க வந்து இந்த கூட்டத்துல இருக்கிறீங்க? Being hit and smitten by the waves, how many of you are found with sorrow and tears? பல கேள்விகளோடு, With various questions, பல பாவ போராட்டங்களோடு, various conflicts of sin, பல மிருகத்தனமான வல்லமையுடைய சக்திகளோடு, with various beastly powers, அவமானங்கள், with reproach, சந்தேகத்தின் தாக்குதல்கள், the powers of doubt, சாபத்தின் வருத்தங்கள், the sorrow of curse, மரண போராட்டங்கள், the deadly conflict. எந்த அலைகள் உன்னுடைய குடும்பத்தோடு உன்னுடைய பிள்ளைகளோடு உன்னுடைய வாழ்க்கையோடும் வருங்காலத்தோடு மோதிக்கொண்டிருக்கிறது? What are the waves that are beating against your family, your children and your future? இந்த அலைகளை இப்பொழுது அமர்த்துகிற ஒரு தெய்வம் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். God who maketh the storm a calm is come into our midst. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Let's close our eyes and be on our knees. கர்த்தர் எனக்காக அலைகளை அமர்த்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். God who desire that the God may still up the waves, close your eyes. தெய்வம் நம்முடைய பட்சத்தில் வந்திருக்கிறார். Our God is on our side. உன்னுடைய கப்பல் தட்டி விட்டது என்பது அவருக்கு தெரியும். He knows your forepart is stuck. உன்னுடைய நங்கூரத்தை நீ அறுத்து விட்டு விட்டாய் என்று கர்த்தருக்கு தெரியும். God knows you have taken up your anchors. உன்னுடைய பின்னணியம் உடைந்து போனது கர்த்தருக்கு தெரியும். God knows your hinder part is broken. ஆனாலும் நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியவன். But still you have to stand before Caesar. வலுவாதபடி தம்முடைய மகிமையான சன்னிதானத்தில் உன்னை நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். He is able to present you faultless before the presence of his coming. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. What he has thought cannot be hindered. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். God, you are able to do everything. உங்களை எத்தனை பேர் இப்பொழுது சொல்லப்பட்ட பல அலைகள் என் வாழ்க்கையில மோதிக்கிட்டு இருக்கு, என்னால வெளியே சொல்ல முடியல, சில காரியங்கள் வெளியே தெரிகிற மாதிரியே அலைகளுடைய தாக்குதல் இருக்கு, நான் பலவிதமான அலைகளோடு போராட்டத்தோடு வேதனையோடு வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்துங்கள். Those who say I am coming with pain and agony, beaten by the waves as you said, lift up your right hand. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், I repeat you. நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். You have to stand before Caesar. விசுவாசம் இருக்கா? Do you have the faith? நீ மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானான ஒரு ஆள். You are counted to be worthy to stand before the Son of Man. இன்னைக்கு நீ கண்ணை மூடினால நீ உன்னை கர்த்தர் மனுஷகுமாரனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார். Today if you close your eyes, God will present you before the Son of Man. உன்னுடைய அழைப்பு விலையேற பெற்றது. Your calling is precious. உன்னுடைய அபிஷேகம் விலையேற பெற்றது. Anointing is precious. அலைகளை பார்த்து பயப்படாதே. Don't be afraid of the waves. அலைகளை பார்த்து நீ பயப்படாதே. Don't be afraid of the waves. அலைகளை பார்த்து பயப்படாதே. Don't be afraid of the waves. இவைகளை அதட்டுகிற தெய்வம் ஒருவர் உண்டு. Yes, a God who maketh it a calm. இவைகளை அடிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. Yes, a God who smites at it. இவைகளின் மேல் நடந்து கீழ்ப்படுத்துகிற தெய்வம் ஒருவர் உண்டு. Yes, a God who rules by treading it. உன்னுடைய வாழ்க்கையில நீ எந்த நிலவரத்தில் இருந்தாலும் சரி, Whatever be the state in your life, நீ பயப்படாத. do not be afraid. நாலாம் ஜாமத்திலே கடல் அலைகள் மேல் நடந்து வந்தவர் இன்றைக்கு உன்னுடைய அலைகளை அமர்த்தும்படியாக இதோ நடந்து வருகிறார். God who walked upon the sea in the fourth night watch, he is walking upon your problems today. நான் திரும்பவும் கேட்கிறேன், I ask you, அலைகள் என் வாழ்க்கையில் மோதி அடித்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. those who say waves are beating up, lift up your hand. பாவத்தின் போராட்டம், Conflict of sin, நாகரிகத்தின் போராட்டம், conflict of modern, கேள்விகளுடைய போராட்டம், conflict of other things, அவமானங்கள், conflict of reproach, பலவிதமான குழப்பங்கள், conflict of confusions, சந்தேகங்கள், doubts. என்னால ஒண்ணும் முடியல, I cannot do this. பயப்படாத. Do not be afraid. உன்னை அழைத்தவர் உன்னை நோக்கி வருகிறார். He who called you is coming towards you. இன்னைக்கு கர்த்தர் கமாண்ட் பண்றாரு. Today God commands. இறையாதே, அமைதலாயிரு. Peace, be still. Hallelujah, 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 hallelujah. Tidabalagadabalaga, tidibigalamanaka, tidai. ஆமென், ஆமென், ஆமென். ஆம், இவ்வளவு நேரம் அலைகளை பத்தியே உங்களுடைய கவனம் சென்று விட்டது. வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ண போறோம்? உண்மைதான், மனித வாழ்க்கையில பயங்கரமான போராட்டங்கள் உண்டு. நான் அதுக்கு தான் முதல்லயே சொல்லிட்டேன், உன்னை அழைத்தவர் கடல் அலைகளை அதட்டுகிறவர். நீ அவரை கொஞ்ச நேரம் நோக்கி பாரு. ஆமென், அவரை நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஆமென், அவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. நிச்சயமா இந்த கூட்டத்துல வந்து முழங்கால்ல நிக்கிற உன்னுடைய வாழ்க்கையினுடைய அலைகளை இன்றைக்கு இந்த கூட்டத்துல 12-12க்கு கர்த்தர் அந்த வல்லமை அதட்டுகிறார், அடிக்கிறார், கீழ்ப்படுத்துகிறார். இந்த அலைகள் ஒருபோதும் உன்னை மேற்கொள்வது இல்லை.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, உண்மையாகவே பல சந்தேகங்களும் பல கேள்விகளும் பல குழப்பங்களும் உச்ச கட்டத்தில் இருக்கு. தெய்வம் வந்து இந்த கடலை அலைகளை கட்டுப்படுத்தினாதான் நான் அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். அப்படி ஒரு நெருக்கத்துல தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன் தனிப்பட்ட வாழ்க்கையில சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க. எல்லாரும் அல்ல, அதான் நான் சொன்னேன், எல்லா கடலிலும் அலைகள் உண்டு. ஆனா சில கடல்கள் பயங்கர கொந்தளிப்பா இருக்கும். இப்ப என் நிலவரம் பயங்கர ஒரு நெருக்கத்துல தான் போய்கிட்டு இருக்கிறேன். தெய்வம் பிரத்யட்சமாய் இறங்கி ஒரு கமெண்ட் பண்ணாதான் நான் என்னுடைய பயணத்தை தொடர முடியும் சொல்றவங்க கை வைத்துங்க. ஆமென். பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதே இல்ல. உன்னை இந்த மார்க்கத்துல கொண்டு வந்த தெய்வம் இதோ நடந்து வருகிறார், கொந்தளிப்பின் மேல் கடந்து வருகிறார். படவிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அதட்டியமை காத்தாரே அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அவதியமே காத்தாரே அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அவதியமே காத்தாரே அல்லேலூயா. கடலையும் காற்றையும் அவதியமே காத்தாரே அல்லேலூயா. கடலையும் காற்றையும் அவதியமே காத்தாரே அல்லேலூயா. ஹல்லேலூயா, கடலையும் ஹல்லேலூயா. காற்றையும் அவதியமே காத்தாரே அல்லேலூயா. கடலையும் 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 காற்றையும் அவதியமே காத்தாரே அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீ பயப்படாதே, நீ கலங்காதே. என்ன வந்தாலும் கர்த்தர் உன்னை காப்பார். நீ தேவனுடைய கரங்களில் இருக்கிறாய், தேவனுடைய உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறார். பயப்படாத, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உன் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நீ தைரியமாயிரு. இந்த புயலுக்கு பின் கர்த்தர் உன்னை ஒரு உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் வைக்க போகிறார். அது உன்னுடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு உயரமாய் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் உலகத்துல சொல்லுவான் புயலுக்கு பின் அமைதின்னு. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, இந்த புயலுக்கு பின் உனக்கு எட்டாத உயரத்தில் உன்னை தேவன் கொண்டு போய் விட போகிறார். இதுதான் தேவன் இந்த மெசேஜ்ல கடைசி உனக்கு சொல்லுகிற வார்த்தை. இப்பொழுது நீ கடல் அலைகளிலே கொந்தளிப்பில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு அதை அதட்டி நிறுத்துகிற தேவன் உனக்கு எட்டாத உயரத்தில் உன்னை கொண்டு போய் நிறுத்த போகிறார். புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எழும்பினாலும் அலை மோதினாலும் எல்லாரும் பாருங்க, விசுவாசத்தோடு பாடுங்க. எனக்கு எட்டாத உயரத்திலே நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே நிறுத்திடுவார். புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எழும்பினாலும் புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவன் நிறுத்திடுவார். 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 எனக்கு எட்டாத உயரத்திலே
ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். நான் கூட்டத்தை முடிக்க போறேன். பட் நீங்க ஒரு விசுவாசத்தோட நீங்க திரும்பி செல்லணும். ஒரு நம்பிக்கையோடு நீங்க திரும்பி செல்லணும். ஒரு காலத்துல நீங்க நம்பிக்கை நம்புகிறவங்கெல்லாம் கட்டி வெட்டி விட்டவங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் ஆத்தும நம்புகிற நம்பிக்கையின் நம்புகிறதை உனக்கு திரும்ப போட சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் மறுபடியும் கேட்கிறேன். எனக்கு எட்டாத உயரத்தில் என்னை கொண்டு போய் விடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையா நான் நம்புறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இப்போ வாழ்க்கை நடுக்கடல் பயணம் போல இருக்கும். கரை சேர முடியாத நிச்சயம் இல்லாமல் இருக்கும். பயங்கர கொந்தளிப்புல கப்பல் உடைஞ்சுக்கிட்டு இருக்கும். கேள்விக்குறியா இருக்கும். நாளைக்கு உன் லைஃப் முடிஞ்சு போகிறதுங்க மாதிரி நிலவரத்துல இருக்கும். ஆனா இதுக்கு மத்தியில உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்து இப்போ கிருபையின் மேல நம்பிக்கை வச்சு நீ சொல்ல முடியுமா? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? ஆமென். என் தேவனின் முன்னாக நான் போய் நிற்பேன். என் கர்த்தருக்கு முன்பாக நிற்பேன். நான் சீயோனை சேருவேன். அந்த புதிய எருசலேமுக்கு நான் போய் சேருவேன். அந்த எனக்கு எட்டாத உயரத்தில் என்னை என் தேவன் கொண்டு போவார். புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் இவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், இவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், இவர் எனக்கு எதிராக எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், இவர் எனக்கு எதிராக எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். அல்லேலூயா. எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். ஆமென். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். ஆமென், ஆமென். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திரும்பவும் கேட்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையாய் கேட்கிறேன். இன்னைக்கு உன் வாழ்க்கை முடிஞ்சு போகிற மாதிரி சூழ்நிலையில நீ வந்திருக்கிற. ஆனா உன்னால இந்த சூழ்நிலையில ஒரு விசுவாசத்தை அறிக்கை பண்ண முடியுமா? தாவீது சொல்றான், எனக்கு எட்டாத இடத்தில் அவர் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவனுக்கு எட்டல, ஆனா அந்த இடத்துல அவனை தூக்கி கொண்டு போய் நிறுத்துகிறது தெய்வம். ஆமா, நீ இந்த கூட்டத்தில் அறிக்கை செய்ய முடியுமா? பிசாசு ஓடட்டும், பிசாசு வெட்கப்படட்டும், ஆண்டவருடைய நாம இந்த கூட்டத்தில் மகிமைப்படட்டும். நீ எந்த நிலவரத்தில் இருந்தாலும் வாயை திறந்து சொல்லு, எனக்கு எட்டாத உயரத்தில் தேவன் என்னை கொண்டு போய் விடுவார். சத்துருக்கள் பார்க்க நாடிய துறைமுகத்தில் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். அலைகளை அடக்குகிற தெய்வமாக, அமர்த்துகிற தெய்வமாக, அடிக்கிற தெய்வமாக கர்த்தர் கடந்து வந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பயங்கர கொந்தரிப்பின் மத்தியில போய்கொண்டிருக்கிற ஜனங்களை அவர்களுக்கு எட்டாத உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற தெய்வமாய் அவர் வெளிப்பட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் இந்த அலைகளை கடந்து நாடிய துறைமுகத்தில் போய் சேர்ந்து அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.